ஓகே, எங்களோட பேப்பர் கிளாஸ்ல லாஸ்டா நான் நினைக்கிறேன் பேப்பர் 11 இஜுமா சம்பந்தமான பேப்பர் அதானே லாஸ்டா படிச்சோமே. ஆம் சார். ஓகே. ஓ, அப்போ அதுக்கு பிறகு பேப்பர் 12 நாங்கள் படிக்கணும். 12வது பேப்பர் அதுவும் ஆல்ரெடி தொகுக்கப்பட்டுட்டு நான் உங்களுக்கு குரூப்ல என்ன ஷேர் பண்ணேன், இன்ஷால்லா ஷேர் பண்ணுவேன். பேப்பர் 12 வந்து விவாகரத்து சம்பந்தமான டாபிக்ல வர பேப்பர். சரியான விவாகரத்து யூனிட் 8ல இருக்கும். விவாகரத்து, தலாக், ஃபஸ்ஹுல் என்று 3 வகை. அதுல தலாக்ல நிறைய வகைகள் வருது அந்த பாடம். அப்ப அதோட சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக்கா பேப்பர் 12 இருக்கு. சரியானே, இது வந்து பேப்பர் 12க்குரிய டாபிக் நாங்க படிப்போம் இன்ஷா அல்லாஹ், பின்னால படிப்போம். இது கொஞ்சம் நிறைய மாணவர்கள் தேவையுள்ள ஒரு பகுதி. அடுத்தது இந்த பகுதியை கொஞ்சம் இப்போதைக்கு பார்த்தா நல்லம். அதனால இந்த பகுதியை நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். இது வந்து பேப்பர் 13க்குரிய டாபிக் தான் இது. இலங்கையில் முஸ்லிம்களுடைய அறிமுகம், அதாவது இஸ்லாத்தினுடைய அறிமுகம் முஸ்லிம்கள்ல பரவல் என்ற பகுதி. சரியா, அப்ப இந்த டாபிக்கை நாங்கள் பார்ப்போம். பார்த்து முடிஞ்சதுக்கு பிறகு நான் உங்களுக்கு குரூப்ல பேப்பரை ஷேர் பண்ணுவேன், நீங்க செய்து பாருங்க. சரி, இப்ப யூனிட் 10ல உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. நான் நினைக்கிறேன் பேப்பர் 1 நாங்க செய்யும் போது யூனிட் 10 பத்தி சமரி உங்களுக்கு பேசிட்டேன். யூனிட் 10 வந்து இஸ்லாத்துடைய அறிமுகம், இஸ்லாத்துடைய தோற்றம், வளர்ச்சி சம்பந்தமான பாடம். அதுல 10.1 இஸ்லாம் எப்படி அறிமுகமாகிச்சு, தோன்றி வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னு சொல்லி அது சம்பந்தமாக அதுல நாங்க பார்க்கிறேன். அப்ப அந்த 10.1ல ஜாஹிலியா காலம் எப்படி இருந்துச்சு, அந்த காலத்துல சமய நிலை, சமூக நிலை எப்படி காணப்பட்டுச்சுன்றலாம் வருது. அதெல்லாம் அந்த பேப்பர் கிளாஸ்ல சில சில பகுதிகள்லாம் நாங்க படிச்சோம். அதே போல இஸ்லாம் எப்படி தோன்றிச்சு, தோன்றினதுக்கு பின்னால இஸ்லாம் மக்கா கால பகுதி எப்படி இருந்துச்சு, மதீனா கால பகுதி எப்படி இருந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அரசியல் என்று அந்த அரசியல் தலைப்பு ஃபுல்லா நாங்க பார்த்தோம் ஒரு பேப்பரை பேஸ் பண்ணி. ரைட், அது வந்து 10.1ல இருக்கக்கூடிய பகுதி. அப்போ அது பொதுவாக இஸ்லாத்துடைய தோற்றம் வளர்ச்சி. 10.2லையும் இஸ்லாத்தின் தோற்ற வளர்ச்சியாம் பார்க்கிறோம், இஸ்லாத்துடைய அறிமுகம் வளர்ச்சியாம் பார்க்கிறோம். ஆனா எங்க இலங்கையை மையப்படுத்தி பார்க்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அரபு நாட்டுல, எங்களுக்கு தெரியும் இப்ப நாங்க சொல்றோம் சவுதி அரேபியா என்று சொல்லி. அப்ப அந்த சவுதி அரேபியாவுல அந்த பாலைவன மண்ணுல நபியா உதிச்சு இஸ்லாத்த மக்களுக்கு எத்தி வைக்கிறாங்க, அல்லாஹுடைய மார்க்கத்தை. ரைட், இப்ப அங்க உருவான இந்த மார்க்கம், இந்த சமயம் எப்படி இலங்கைக்கு வந்து சேர்ந்துச்சு, என்ன நடந்து, அப்ப இது சம்பந்தமான வரலாறுகள் இருக்கு. இதைத்தான் நாங்க 10.2ல படிக்க போறோம். அப்ப இலங்கையில் எப்படி இஸ்லாம் அறிமுகமாகிச்சு, இலங்கையில் எப்படி இஸ்லாம் பரவல் அடைஞ்சிச்சு. இன்றைக்கு பார்க்கிறோம் நாங்க ஈஸ்டர்ன் சைட்ல முஸ்லீம்கள் இருக்கிறான், என்ன மத்திய மாகாணங்கள்ல முஸ்லீம்கள் இருக்கிறான், கண்ட்ரி சைட்ல கொழும்பு சைட்ல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. ரைட், ஜஃப்னா சைட்ல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, கோல் சைட்ல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இப்படி இலங்கையுடைய அனைத்து பாகங்களையும் முஸ்லீம்கள் பரவலாக வாழ்றாங்க. எப்படி இப்படி முஸ்லீம்கள் பரவலாக வாழ்ந்தாங்க, எப்படி இலங்கையில இப்படி இஸ்லாம் உருவாகிச்சு, அப்ப இதெல்லாம் இந்த 10.2ல வரும். தெலுங்கா சொல்றது. ரைட், ஆம் சார். அப்ப இந்த 10.2ல ஃபர்ஸ்ட் ஹெட்லைன் என்னன்னு சொன்னால் அரேபியருக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவு. முதலாவது ஹெட்லைன், அதாவது அரேபியர்களும் இலங்கையர்களோட ஏதோ ஒரு உறவு இருந்ததால தான் அங்க பரவின இஸ்லாம் இங்க வந்திருக்கு. அப்ப முதலாவது எப்படி இந்த உறவு இருந்துச்சு, இது எப்பேருந்து இருந்துச்சு என்ற விஷயங்கள் இந்த பாடத்துல பேசுவாங்க. முதலாவது அரேபியர்கள் இலங்கையர்களோட எப்படி அவங்களோட உறவு இருந்துச்சு. அப்ப இது சம்பந்தமா போகணும் 1000 வருடங்களுக்கு முன்னால. விளங்குதானே, கிட்டத்தட்ட நீண்ட கால தொடர்பு. இதுல முடியும் 4000, 1000 இல்ல 4000 ஆண்டுகள் பழமையான தொடர்பு இருந்துச்சு. ரைட், அப்படி தொடர்புகள் இருக்கு இலங்கையோட அரபியர்களுக்கு. அப்ப அந்த தொடர்பு சம்பந்தமாக இந்த பாடத்துல வரும், எப்படி இலங்கையோட அரபிகள் தொடர்பு இருந்திருக்கிறாங்கன்றதுக்குரிய ஆதாரபூர்வமான விளக்கங்கள் இதுல வருது. இது இன்ஷால்லா நாங்க இன்னொரு பாடத்துல படிப்போம். சரியானே, இப்ப நாங்க படிக்க வேண்டிய இந்த 2வது தலைப்பு, இது கீழே இன்னொரு 3வது தலைப்பு வரும்.
இதுதான் நாங்க படிக்க போறோம். அப்ப ரெண்டாவது தலைப்பு என்னண்டா, இலங்கையில இஸ்லாத்தின் அறிமுகமும் பரவலும். இலங்கையில் இஸ்லாத்தின் அறிமுகமும் பரவலும். மேலே இருக்கிற முதலாவது தலைப்பு ரைட், அதெல்லாம் வேற பேப்பருக்குரிய டாபிக்கா வரும் இன்ஷா அல்லாஹ். அது நாங்க எக்ஸாமுக்கு இடையில சான்ஸ் கிடைச்சு அதெல்லாம் பாடுபடும். அது லேசான விஷயம் தான், நீங்க கொஞ்சம் வாசிச்சு கொண்டா சரி. சரி, ரெண்டாவது தலைப்பு வரும், இலங்கையில் இஸ்லாத்தின் அறிமுகமும் பரவலும். அப்ப இதுல அறிமுகம் பரவல கீழே பேசுவாங்க விரிவாக. இதுல அறிமுகம் சம்பந்தமாக மெயினா பேசப்படுது. இங்க வந்திருக்கிற விஷயம் பாருங்க. இந்திய துணைக்கண்டத்திற்கு தெற்கே இந்து சமுத்திரத்தின் கிழக்கு மேற்கு வர்த்தக பாதையின் நடுவாக இலங்கை அமைந்துள்ளது. ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். இலங்கையுடைய அமைவிடம் சம்பந்தமாக நீங்க படிச்சிருப்பீங்க. எல்லா காலநிலையும் இங்க இருக்கு. இலங்கை ஒரு வர்த்தக பாதை நடு மையத்துல காணப்படுது. இதன் மூலம் போக்குவரத்து செய்யக்கூடியவங்க கிழக்கிலிருந்து மேற்குக்கு, மேற்கிலிருந்து தெற்குக்கு என்ன கடல் வழி போக்குவரத்து செய்யக்கூடியவங்க வர்த்தக நடவடிக்கைகளுக்காக அவங்க தங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் தான் இலங்கை. இலங்கை எனக்கூடிய இந்த தீவு. அதனாலதான் இந்த இலங்கைக்காக வேண்டி வரலாறு நெடுகிலும் சண்டை பிடிச்சாங்க. போர்த்துகேயர்கள், ஒல்லாந்தர்கள், ஆங்கிலேயர்கள் இவங்கெல்லாம் ஏன் இங்க வந்ததுன்னா இதுக்காகத்தான். அவங்களோட விஷயங்களை டெவலப் பண்ணிக்கொள்ள இலங்கையை வச்சு. ஏன்னா இலங்கையுடைய அமைவிடம் அப்படியான ஒன்று, இலங்கையில் இருக்கக்கூடிய காலநிலை சூழலும் அப்படியான ஒன்று. எனவே வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் தொட்டே இலங்கை சர்வதேச உலகில் அறியப்பட்டிருந்தமைக்கு இதுவே பிரதான காரணியாக அமைந்தது. வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், இன்றைய வரலாறு நாங்க படிக்கிறதுக்கும் அதுக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே இலங்கை அறியப்பட்டுண்டாகத்தான் இருக்கு உலகத்துல. ஏனென்று சொன்னா அதுல அமைவிடம் தான் நீங்க மெயின். அப்படியான ஒரு இடத்துல இலங்கை இருக்கு. அவ்வாறு இலங்கையின் இயற்கை சூழலும் பௌதீக நில கட்டமைப்பும் இயற்கையாக அமைந்த துறைமுகங்களும் இலாபம் தரும் வணிக பொருட்களும் பிற நாட்டவர்களை இலங்கையை நோக்கி ஈர்க்கும் அம்சங்களாக இருந்துச்சு. எல்லாருக்கும் இலங்கையில் ஒரு கண். நாங்க சொல்லுவோமே இப்ப பேச்சுவார்த்தை சொல்லும் போது என்ன, இன்னார்ல ஒரு கண் அப்படின்னு சொல்ற மாதிரி இலங்கையில எல்லாருக்கும் ஒரு கண். அந்த காலங்கள்ல வல்லரசாக இருந்தவங்களுக்கும் கூட இலங்கையில ஒரு கண். ஏனென்று சொன்னா இலங்கையுடைய இயற்கை சூழல் அப்படி இருந்துச்சு. நீங்க பாருங்க, இன்றைய நாளை பார்த்தாலும் கிழக்கு மாகாணத்துல கடும் வெயில். அதே நேரம் நுவரெலியா சைட்ல பிடிக்கும் கூட இருக்கும். சின்னொரு நாடு, பலதரப்பட்ட காலநிலை, அந்த வானிலை நிலவக்கூடிய ஒரு இடமாக இலங்கை இருக்கு. கூழ்ல கிடைக்கிறதும் இங்க கிடைக்கும், இலங்கையில சூட்டுல கிடைக்கிறதும் கிடைக்கும். அது பல வகைகளாக இருக்கலாம், மரக்கறி வகைகளாக இருக்கலாம், என கால்நடைகளாக இருக்கலாம். அடுத்து இலங்கையுடைய இந்த பௌதீக நில கட்டமைப்பு, அடுத்து இயற்கையாக அமைந்த துறைமுகங்கள் இலங்கையில் இருக்கு. அடுத்து வணிக பொருட்கள் இலங்கையில் இருக்கு. வணிக பொருட்கள் இதெல்லாம் பிற நாட்டவர்களை ஈர்த்துச்சு. என்ன வணிக பொருள்? யானை தந்தம் இருக்கு. அந்த காலத்திலிருந்து யானை தந்தம் என்றது ஒரு பெருமதி வாய்ந்த உண்டாக இருந்தது. இரத்தின கற்கள், கருங்காலி மரம், அடுத்தது நறுமண பொருட்கள், வாசனை பொருட்கள், ஏலம், அதாவது ஏலம், கருவா போன்றவைகள். ரைட். இன்னும் பல வகையான மூலிகைகள், இப்படி பல விஷயங்கள் மற்றவங்களை ஈர்த்துச்சு. இப்ப என்ன நடக்கு என்று சொன்னா, ஏன் இதெல்லாம் பேசுறாங்கண்டா இதை விளங்கப்படுத்தி போட்டுதான் இலங்கையோட இப்படி அந்த தொடர்பு, இலங்கையில் இஸ்லாம் இப்படி வந்த என்ற விஷயத்த பேசலாம். அதனால இதை முதலாக விளங்கிக் கொள்ளணும். அதனால பேசுறாங்க. பண்டுகாபய மன்னன் அனுராதபுரத்தை ஆட்சி புரிந்த காலப்பிரிவில் அரேபியர்கள் வணிகர்கள் என்ற வகையில் இலங்கையில் அறிமுகமாக இருந்தனர். இதை சொல்றதுதான் அவ்வளவு சொல்லி வந்தது. விளங்குதா? பண்டுகாபய மன்னன் அனுராதபுரத்தை ஆட்சி புரிந்த காலப்பிரிவுல அரேபியர்கள் வணிகர்கள் என்ற வகையில் இலங்கைக்கு வந்திருந்தான். அப்படின்ற இப்பதான் வந்திருந்தாங்க இல்ல, அதுக்கு முந்தியும் தொடர்புகள் இருந்து, அதுக்கு முந்தி தொடர்புகள் இருந்தமைக்கு என்ற விஷயத்தை சான்றுகள் மேலே இருக்கு. அது நாங்க படிக்கல இன்னும். சரியான இப்ப மேலே இருக்கிற மோலா தலைப்பில் இருக்கு. அப்ப அதுக்கு முந்திருந்தே
அரேபியர்கள் இலங்கைக்கு வந்து கொண்டு போய் கொண்டிருந்தாங்க. எதுக்காக என்று சொன்னா, அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும் பண்ட மாற்று வியாபாரங்கள் நடந்துச்சு. அடுத்தது வர்த்தக பாதையாக இலங்கை இருந்துச்சு. அப்ப கிழக்கிலிருந்து மேற்கு பக்கம், மேற்கிலிருந்து கிழக்கு பக்கம் போறவங்க எல்லாம் இலங்கையில தங்கி போற ஒரு சூழல் இருந்துச்சு துறைமுகங்களுக்கு வந்து. அடுத்து இலங்கையிலிருந்தே அவங்களோட பிசினஸ் செஞ்சு கொண்டிருந்தாங்க இலங்கையின் ஊடாக. இப்படி பல விடயங்கள் நடக்குது. அப்ப இலங்கையில இப்படி பல நாட்டவர்களும் வாரது போறது என்று இருந்த மாதிரி அரேபியர்களும் வந்து போய் கொண்டிருந்து பண்டுகாபய மன்னன் தலைநகரான அனுராதபுரியில் பல்வேறு வணிகர்களுக்குமாக சில குறிப்பிட்ட பகுதிகளை ஒதுக்கி இருந்தார். பண்டுகாபய மன்னன் ஆட்சி காலம் பின்னால வரும் எல்லாம் இன்னும் அந்த பரவல் என்றதுலையும் திரும்ப வரும். அந்த காலத்தில் அனுராதபுரம் தான் தலைநகராக இருந்துச்சு. அப்ப அங்க வணிகர்களுக்கென்று ஸ்பெஷலான சில விஷயங்கள் இருந்துச்சு. அதுல ஒன்றுதான் வணிகர்களுக்கென்று சில பகுதிகளை அவங்க ஒதுக்கி இருந்தாங்க. அனுராதபுரத்தின் மேற்கு வாயில் பகுதி யவன வணிகர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது என மகாவம்சம் குறிப்பிடுகின்றது. அப்ப யவனர் என்ற பதம் மிக ஆரம்ப காலத்தில் கிரேக்கர்களை குறித்தாலும் இது பிற்காலத்தில் அரேபியரையும் குறித்ததாக மகாவம்சத்தை மொழிபெயர்த்த கலாநிதி ஆனந்த குருகே கருத்து தெரிவிக்கின்றார். அப்ப இதிலிருந்து எங்களுக்கு விளங்குது ஒரு விஷயம், அரேபியர்கள் இலங்கையோட தொடர்புல இருந்திருக்கிறாங்க இல்லையாமா? இருந்திருக்கிறாங்களா இல்லையா? இருந்திருக்கிறாங்க. ரைட். ஏண்டா மகாவம்சத்துல யவன என்ற பதம் இடம்பெறுது. இது அரபு வணிகர்களை குறிக்குது. மகாவம்சம் குறிப்பிடும் பண்டுகாபய மன்னரின் காலப்பிரிவில் காணப்பட்ட யோனஸ் அரபு வணிகர்களே என மகாவம்சத்தை மொழிபெயர்த்த வில்ஹம் கெய்கர் கருதுகின்றார். வில்ஹம் கெய்கர் அவரும் மகாவம்சத்தை மொழிபெயர்த்த ஒருத்தர். இதுல மகாவம்சத்துல யோனாஸ் என்ற ஒரு வார்த்தை இடம்பெறுது. இந்த யோனாஸ் என்று அரபு வணிகர்களைத்தான் குறிக்குது அப்படின்னு சொல்லி இவர் வில்ஹம் கெய்கர் சொல்றார். இப்ப இதெல்லாம் எதை காட்டுது என்று சொன்னால் அரேபியர்கள் இலங்கையோட டச்ல இருந்திருக்கிறான் என்ற விஷயத்தை காட்டுது. சரி, இப்ப என்ன நடக்கின்றா? இவ்வாறு இலங்கையில் கிறிஸ்துக்கு பின் 4ஆம் நூற்றாண்டிலிருந்து அரபு வணிகர்கள் இந்திய கரையோர நகர்களுடனான வர்த்தகத்தில் பெரும் பங்கு வகித்தனர். விளங்குதா? அப்ப கிறிஸ்துவின் 4ஆம் நூற்றாண்டு அப்படின்னா கிறிஸ்துவின் 300க்கு பிற்பட்ட காலம் 4ஆம் நூற்றாண்டு. அந்த காலத்துல எல்லாம் இப்படி வர்த்தக நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கி அரேபியர்கள் வருவதும் போவதுமாக இருக்கி. இஸ்லாம் அரபு தீபகற்பத்தில் அறிமுகமான கிறிஸ்துக்கு பின் 610ஆம் ஆண்டுகளில் இந்திய துணைக்கண்ட கடற்கரையோரங்களில் வலிமை மிக்க வணிகர்களாக அரேபியர் நிலை பெற்றிருந்தனர். இப்ப என்ன நடக்கு என்று சொன்னால் இந்த காலப்பகுதி இப்படியே என்ன 4ஆம் நூற்றாண்டு போய்கொண்டிருக்கி, 5ஆம் நூற்றாண்டு போய்கொண்டிருக்கி, 5ஆம் நூற்றாண்டு, அதுக்கு பிறகு 6ஆம் நூற்றாண்டு. அப்ப 6ஆம் நூற்றாண்டுல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல உதயமாகிறான். உங்களுக்கு தெரியும் 6ஆம் நூற்றாண்டு கிறிஸ்துக்கு பின் 571. சரி, 570 அல்லது 71. அப்ப 570ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறான். எனவே 6ஆம் நூற்றாண்டுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த 570 எத்தனை நூற்றாண்டு? 6ஆம் நூற்றாண்டு, 6வது 100. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எத்தனை வயதுல நுபுவத் கிடைச்சு? 40. அப்ப 40 வயதுல நுபுவத் கிடைச்சென்று சொன்னா நுபுவத் கிடைச்சது தானே இஸ்லாம் அறிமுகமாறு என்று சொல்றேன். இஸ்லாம் உலகத்தில் அறிமுகமாறா தானே? அப்ப 40 வயதுல நுபுவத் கிடைச்சென்று சொன்னா 500. அப்ப கிறிஸ்துவின் எத்தனையில நுபுவத் கிடைச்சிருக்கும் சொல்லுங்க அப்போ? 610. ஏன் 570ல பிறந்த ஒருத்தருக்கு பிளஸ் 40 வயது ஆகிட்டு 40 வயதுல நுபுவத் கிடைக்குது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதுண்டா 610. இதெல்லாம் சும்மா ஈஸியா வச்சு கொள்ற விஷயம், பாடமாக்கி மண்டை உடைக்கிற கேஸ் இல்லை. 610. அப்ப 610 எத்தனையாம் நூற்றாண்டு?
7ஆம் நூற்றாண்டு. அப்ப எம்சிக்குள்ள கேள்வி வந்தா இஸ்லாம் தோற்றம் பெற்ற நூற்றாண்டு எத்தனை? கிறிஸ்துவின் 7ஆம் நூற்றாண்டு. வஹி அருளப்பட்டது என்றாலும் 7ஆம் நூற்றாண்டு தான். இஸ்லாம் தோற்றம் பெற்றதுனாலும் 7ஆம் நூற்றாண்டு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைச்சது 7ஆம் நூற்றாண்டு. அதாவது எல்லாம் கிறிஸ்துவின் 610. அப்ப 570 6ஆம் நூற்றாண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துல உதயமாகறாங்க, ஒரு பிறக்கிறாங்க. 7ஆம் நூற்றாண்டுல அதாவது கிறிஸ்துவின் 610 நபியாக உதயமாகறாங்க. எனவே இஸ்லாம் அரபு தீபகற்பத்தில் அறிமுகமான கிறிஸ்துக்கு பின் 610ஆம் ஆண்டுகளில் இந்திய துணைக்கண்ட கடற்கரையோரங்களில் வலிமை மிக்க வணிகர்களாக அரேபியர் நிலை பெற்றிருந்தனர். அப்ப இந்திய பகுதி என்ற எங்கட எல்லாம் சேர்த்து தான் சொல்றேன். அப்ப இந்த இலங்கையில் எல்லாம் அரேபியர்கள், இந்தியா இலங்கை கரையோரங்கள் அரேபியர்கள் பெரும் ஒரு முக்கியஸ்தகர்களாக இருந்தாங்க. அவங்க தான் ஆக்கள் என்ற அளவுக்கு இருந்தாங்க வணிகத்தில். எனவே அரபு தீபகற்பத்தில் மிக பெரும் சக்தியாக இஸ்லாம் வளர்ச்சி அடைந்த போது, உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்துல மெதுமெதுவாக இஸ்லாம் வளர்ச்சி அடைந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போனதோட இஸ்லாம் மிக வேகமாக பரவிச்சு. உலகெங்கும் நாங்க படிச்சோம், ரைட்? ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபுல்லா லெட்டர் எல்லாம் அனுப்பினாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு மன்னனும் ஒவ்வொரு விதமாக நடந்து கொண்டான். பல ஏரியாக்களுக்கும் சிற்றரசுகள், பெரும் வல்லரசுகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாருக்கும் இஸ்லாத்துடைய தூதுத்துவ செய்திகளை சஹாபாக்கள்கிட்ட கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. படிச்சேன் தானே? யாஃபோமிக்கா படிச்சது இந்த யூனிட்ல தான் ஆல்ரெடி படிச்சோம். எத்தனாவது பேப்பர் அது? அந்த டாபிக் நாங்க படிச்சேன். அந்த அரசியல் என்ற பாடம் எத்தனாவது பேப்பர்ல? 5ஆவதா 4ஆவது? எத்தனை பேப்பர்னு நினைக்கிறேன். யாஃபோமிக்கா? அப்ப இப்படி இஸ்லாம் வளர்ச்சி அடைஞ்சு போயிற நேரம் இப்படி இங்க அரேபியர்கள் இங்க வணிகத்துல ஒரு பெரிய ஒரு சக்தியாக இருக்கிறான். எனவே கீழத்தைய நாடுகளில் வாழ்ந்த அரபு வணிகர்களும் இஸ்லாத்தை தமது நெறியாக ஏற்றுக்கொண்டனர். இப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, இப்படி வணிக நோக்கத்துக்காக போறவங்க வாரவங்க இப்ப இதுக்குள்ள இஸ்லாம் பரவி இதுக்குள்ளே முஸ்லிம்கள் இருப்பாங்களா இல்லையா? இருப்பாங்க தானே? ரைட். இப்படி போற அரபிகள் வணிகர்களாக வாரவங்க இந்திய பகுதிகளுக்கு, இலங்கை பகுதிகளுக்கு வாரவங்க எல்லாம் முஸ்லிம்களாகவும் இருந்தாங்க. இப்ப காலம் போக போக இஸ்லாம் வளர்ச்சி அடைய அதிகமான முஸ்லிம்கள் வந்து போய்கொண்டு இருந்தாங்க. இவங்க வந்த நேரம் தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா, வந்தவங்க அந்த காலத்துல என்ன, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பரப்புற அந்த நோக்கத்துல பல சஹாபாக்களை பல ஏரியாக்களுக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த அடிப்படையில இஸ்லாம் இங்கேயும் பரவிச்சு. இப்படிதான் இஸ்லாம் அறிமுகமான. இதான் பொதுவான விஷயம். இதான் வணிக நோக்கத்துக்காக வந்தவங்க முஸ்லிம்களாக இருந்ததால இஸ்லாம் அறிமுகமாயிடுச்சு. அதே நேரம் ஸ்பெஷலா இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துற நோக்கத்துடைய சில சஹாபாக்கள் வந்திருக்கிறாங்க, முழு உலகத்துக்கும் போய்க்கிறாங்க. அந்த அடிப்படையிலையும் சொல்லலாம் இஸ்லாம் அறிமுகமாயிடுச்சுன்னு சொல்லி. ரைட். இப்ப இலங்கையில இஸ்லாம் எப்போது அறிமுகமான, எப்ப இலங்கையில் இஸ்லாம் அறிமுகமான என்பது குறித்து தெளிவான சான்றுகள் காணப்படவில்லை. எனினும் இலங்கையில் இஸ்லாம் அறிமுகமான காலப்பிரிவு பற்றி பின்வரும் கருத்துகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அப்ப சரியா கேட்கிற இல்ல, எப்ப சரியா இஸ்லாம் இலங்கையில அறிமுகமாயிடுச்சு? இப்ப வர்த்தகத்துக்காக வந்தவங்க போனவங்க இஸ்லாம அறிமுகப்படுத்தணும், ஓகே சரி. சரியாத குறிப்பாக குறிப்பிட்டு சொல்றேன்டா எப்ப என்று கேட்டா அதுல 3 விதமான கருத்துக்கள் இருக்கு. சில வரலாற்று ஆசிரியர்கள கருத்துப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கும் போது இலங்கையில இஸ்லாம் வந்துட்டு, இது ஒரு கருத்து. இலங்கையில இஸ்லாம் அறிமுகம் ஆயிற்று. இன்னொரு கருத்துக்கு 2வது கருத்து, இல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட காலத்துலதான் இஸ்லாம் அறிமுகமான. இன்னொரு கருத்து இருக்கு, 3வது கருத்து, உமையாக்களுடைய அந்த ஆட்சி காலத்துல இஸ்லாம் அறிமுகமான. இப்படி 3 கருத்துகள் இருக்கு. எனவே இதை 3ஐயும் ஒட்டுமொத்தமாக நாங்க தொகுத்து நோக்கலாம். எப்படி என்றா, எப்படி நபியாவோட காலத்திலேயும் இஸ்லாம் அறிமுகமாயிருக்கும் வந்த போன வணிகர்களால,
ரைட். உமர் அலி அல்லாஹனோட காலத்திலேயும் இங்க சொன்ன சில சம்பவங்கள் நடந்து இஸ்லாம் இன்னும் இலங்கைக்குள்ள பரவி இருக்கும், உமையாக்கல்ல காலப்போய் இன்னும் பரவி இருக்கும் என்று சொல்லி பொதுவாக நாங்கள் எடுத்துக்கொண்டா சரி. ஒன்றை குறிப்பாக ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்ளாம எடுத்துக்கொண்டா சரி. அதை படிச்சதுக்கு பிறகு விளங்கும். இப்ப நீங்க போடும். அப்ப இலங்கையில் இஸ்லாம் எப்ப அறிமுகமான என்று சொன்னா அது பற்றி 3 கருத்துக்களை எந்த காலத்துல அறிமுகமான என்று சொல்லி என்னென்ன சொல்லுங்க. ஆகும் முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம், உமர் அலியோட காலம், ஓகே. இப்ப அதுல முதலாவது ஹெட்லைன் இந்த இடத்துல வரும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம். இந்த இடத்துல போடும் முதலாவது ஹெட்லைன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம். இதுக்கு கீழே என்ன படிக்க வரோம்டா, நபி அவங்களோட காலத்துல தான் இஸ்லாம் அறிமுகமான என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க தானே. அவங்க முன்வைக்கிற விளக்கம், அவங்க முன்வைக்கிற சான்று என்னன்னு தான் இதுல பார்க்க போறோம். அப்ப அதுல முதலாவது சான்று ஹெட்லைன் போட்டேலா? முதலாவது நபி அவர்களின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுவராக சீனாவுக்கு சென்ற வஹப் இப்னு அபி ஹஃப்ஸா, சீனாவுக்கு சென்ற வஹப் இப்னு அபி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இவர் ஒரு சஹாபி. நபி அவங்க தூதுவராக அந்த காலத்துல சீனாவுக்கு அனுப்பினாங்க, அப்படி இலங்கைக்கும் அனுப்பினாங்க. எனவே இப்படி சீனாவுக்கு சென்ற வஹப் இப்னு அபி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இலங்கைக்கு வந்ததாகவும் இலங்கை அரசனுக்கு இஸ்லாத்தின் அழைப்பை விடுத்ததாகவும் அறிஞர் சித்திலப்பை ஹுசைன் இப்னு முஹம்மத் என்பவர் கோர்வை செய்த அல்கியா பாக்கரி எனும் நூலின் முதலாம் பாகத்தின் 184ஆம் பக்கத்திலிருந்து பெற்றுக்கொண்டதாக ஆதாரம் காட்டி முஸ்லிம் நேசனில் பின்வரும் செய்தியை தந்துள்ளார். நல்லா விளங்கிக் கொள்ளும். இது அவர் வாழ்ந்த காலப்பகுதி போட்டி, சரியா? அது எங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, நீங்க சும்மா விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. அறிஞர் சித்திலப்பை அவரோட நூல் தான் என்ன, முஸ்லிம் நேஷன் நூல் இல்லை, இது ஒரு சஞ்சிகை, சரியானே. முஸ்லிம் நேஷன் என்றது ஒரு இந்த பத்திரிகை மாதிரி ஒரு சஞ்சிகை. அது ஒரு இந்த என்ன சொல்ற சஞ்சிகை என்னன்னு சொல்றேன் என்ன. அப்ப விலங்கல்ல நாவலா இல்ல, அதை விட ஒரு பேர் உண்டு சஞ்சிகை என்னன்னு நினைக்கிறேன்னா, இந்த சஞ்சிகை மாதிரி இன்னொரு பேர் உண்டு சொல்லுவாங்க. சஞ்சிகை தான் என்ன சஞ்சிகை, அதாவது இந்த சில நேரம் இந்த வீக்லி வெளியாகும் சில பேப்பர்ஸ் மாதிரி, நியூஸ் பேப்பர் மாதிரி சில முக்கிய தகவல்களை மட்டும் போட்டு சஞ்சிகை தான் சார். சஞ்சிகை அப்படி உண்டுதான் இந்த முஸ்லிம் நேஷன். அப்ப இந்த முஸ்லிம் நேஷன் என்ற இதுல இந்த சஞ்சிகையில என்ன செய்யறாங்கன்னா, அறிஞர் சித்திலப்பை ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறார். எங்க இருந்து சுட்டி காட்டுறாருன்னா, ஹுசைன் இப்னு முஹம்மது என்ற ஒருத்தர் கோர்வை செய்த, இதுல கோவை என்று ஓடி கோர்வை செய்த அல்கியா பாக்கரி என்ற ஒரு நூல்ல ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அல்கியா பாக்கரி என்ற நூல்ல ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதுல 184ஆவது பக்கத்துல அந்த விஷயத்தை அறிஞர் சித்திலப்பை என்ன செய்றார், முஸ்லிம் நேஷன்ல போடுறார். என்ன விஷயம் அதுல இருக்குன்னு பார்ப்போம். அதுலதான் இருக்கு இங்க சொல்லிக்கிற விஷயம் என்ன, நபி அவங்களோட காலத்துல சீனாவுக்கு தூதுவராக சென்ற வஹப் இப்னு அபி ஹஃப்ஸா இலங்கைக்கும் வந்து இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் என்ற விளக்கம் ஒன்று இருக்கு. ஹிஜ்ரி 6ஆம் வருடத்திற்கு சரியான ஹிஜ்ரி 6ஆம் வருடத்துக்கு சரியான கிறிஸ்துக்கு பின் 628, அதாவது கிறிஸ்து பின் 628 ஹிஜ்ரி 6, ஹிஜ்ரி 6. அப்ப இந்த ஹிஜ்ரி 6ல, அதாவது கிறிஸ்துக்கு பின் கணக்குப்படி 628ஆம் ஆண்டுல வஹப் இப்னு அபி ஹஃப்ஸா எனும் பெயருடைய ஒரு சஹாபியை நபிகளார் இலங்கை அரசனிடத்தில் அனுப்பியதாகவும் அவர் நபிகளாரின் கடிதத்தை இலங்கை மன்னனிடம் கொடுத்ததாகவும் அதில் அம்மன்னனுக்கு இஸ்லாத்தின் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாகவும்
அதனால் அந்த சஹாபிக்கு மார்க்கத்தை போதிப்பதற்கு அனுமதி அளித்து பள்ளி ஒன்றை கட்டவும் விரும்பியோர் அம்மதத்தை ஏற்கவும் சுயாதீனம் கொடுத்தார். விளங்குதா இப்ப விஷயம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹப் இப்னு அபி ஹஃப்ஸாவை இலங்கைக்கு அனுப்பிக்கிறாங்க. வஹப் இப்னு அபி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இலங்கை அரசனிடத்துல வாராங்க, கடிதத்தை கொடுக்குறாங்க, விஷயத்த சொல்றாங்க. ரைட். இப்ப இலங்கை மன்னன் என்ன செய்யறாருன்னா, அந்த காலத்துல இருந்த இலங்கை மன்னன் அவருக்கு அனுமதி கொடுக்குறான். எதுக்கு? அம்மன்னனுக்கு இஸ்லாத்தின் அழைப்பு விடுக்கப்படுது. அதனால் அந்த சஹாபிக்கு மார்க்கத்தை போதிக்கிறதுக்கு அந்த மன்னர் என்ன செய்றார்? அனுமதியை கொடுக்கிறார். நீங்க உங்களோட மார்க்கத்தை நீங்க போதிக்கலாம். இப்ப அனுமதி கொடுக்கப்படுது. அந்த இடத்துல பள்ளி ஒன்றை கட்டவும் விரும்பியோர் அம்மதத்தை ஏற்கும் சுயாதீனம் கொடுத்தார். விரும்பினாக்கள் அந்த மதத்தை நீங்க பின்பற்றலாம் என்று சொல்லி அந்த காலத்துல அந்த மன்னர் என்ன செய்யறாரு? இலங்கை ஆண்டு கொண்டிருந்த அந்த மன்னர் இலங்கை மக்களை அவங்களோட விருப்பத்துக்கு விடுறார். அவர் ஏற்கனவே இங்கிருந்த அரேபியருக்கும் பின் பிறருக்கும் உபதேசித்து சிலரை தம் மதத்தவராக்கி ஹிஜ்ரி 10 அப்ப ஹிஜ்ரி 6 இங்க வந்தவர் ஹிஜ்ரி 10 அரேபியாவுக்கு சென்றார். இந்த விஷயம் முஸ்லிம் நேஷன்ல 1898 அக்டோபர் 22 வெளியான அந்த சஞ்சிகையில அந்த பத்திரிகையில இந்த விஷயம் இருக்கு. இது எதில் இருக்கிற விஷயம்? அல்கியா பாக்கரியில ஹுசைன் இப்னு முஹம்மது புத்தகத்தில் இருக்கிற விஷயத்தை அறிஞர் சித்திலப்பை சுட்டி காட்டுகிறார். எனவே இந்த வரலாறை வச்சு சொல்லுவோம் நாங்க, நபி அவங்களோட காலத்துல இலங்கைக்கு இஸ்லாம் வந்துட்டு. ஏன் நபி அவங்க மௌத்தானதே ஹிஜ்ரி 11 ஹிஜ்ரி 6 இலங்கைக்கு இஸ்லாம் வந்துட்டு. அப்ப வந்தவர் இலங்கையில இருக்கிற மக்களையும் இஸ்லாத்துக்கு பக்கம் அழைச்சார். இலங்கைக்கு பிசினஸுக்காக வந்திருந்த அரேபியர்களையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைச்சார். எனவே இலங்கையில் இஸ்லாம் அறிமுகமாயிடுச்சு. இது முதலாவது விளக்கம். அதில் அப்படியே தொடர்ச்சி அந்த முதலாவது விளக்கத்தை இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்துறாங்க பாருங்க. நீங்க ஏதோ ஒன்று இடையில கேட்க வந்தீங்க, சொல்லுங்க. ஏதோ டவுட் கேட்க வந்த மாதிரி இருந்துச்சு யாரோ? கிளியர் தானே விஷயம்? இப்ப பாருங்க. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலப்பிரிவில் இஸ்லாத்தின் அழைப்பு உலகின் பல நாடுகளுக்கும் விடுக்கப்பட்டது. உலகின் பல நாடுகளுக்கு நபியாவோட காலத்துல இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு. ரோம் பாரசி ஆட்சியாளர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய கடிதங்கள் இதற்கு ஆதாரமாக அமைகின்றன. அவ்வாறே கீழத்தைய நாடுகளுக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டன என்ற கருத்தை சில வரலாற்று ஆசிரியர்கள் முன்வைத்துள்ளார்கள். இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நாங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். நபி அவங்க லெட்டர் அனுப்பி சஹாபாக்கள்கிட்ட கொடுத்து அனுப்பினாங்க. தூதுவர்களாக சஹாபால் எடுத்துக்கொண்டு போய் சேர்த்தாங்க அவங்கள்ட்ட. அதுலதான் சில யுத்தம் எல்லாம் வந்து சொல்லி நாங்க படிச்சோம். ரோமர் பாரசீகர்கள் எல்லாம் கடுமையாக இஸ்லாத்தை எதிர்த்தாங்க. என்ன அப்ப சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னு நாங்க பார்த்தோம். அப்ப இவ்வகையில் கிறிஸ்துக்கு பின் 628 சீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடிதத்தை வஹப் இப்னு அபி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துச் சென்றார்கள் என சேர் தோமஸ் ஆர்னல்ட் தனது த பிரீச்சிங் ஆஃப் இஸ்லாம் எனும் நூலில் முதற் பதிப்பில் குறிப்பிடுவதாக. இவர் இந்த விஷயத்தை த பிரீச்சிங் ஆஃப் இஸ்லாம் என்ற நூலில் இவர் குறிப்பிடுற என்று சொல்லி கலாநிதி ஹமீதுல்லா தனது ஃபாரின் ரிலேஷன்ஸ் ஆஃப் த ப்ரொஃபெட் முஹம்மத் எனும் நூலில் குறிப்பிடுகிறார். அப்ப இந்த நூட்கள் இந்த வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி மார்சல் ப்ரூம்ஹால் என்பவர் சீனாவில் இஸ்லாம் எனும் தனது நூலில் சீனாவில் இஸ்லாத்தின் பரவல் பற்றி எழுதும்போது அங்கு வழக்கில் உள்ள மரபு வழி கதை ஒன்றை குறிப்பிடுகிறார். சீனாவில் இஸ்லாம் என்றுதான் புத்தகத்தில பேரு. அப்ப அதுல சீனாவுல இஸ்லாத்திர பரவலை பத்தி அவர் எழுதுறார். எழுதும்போது ஒரு விஷயத்த சொல்றார். என்னன்னு பார்ப்போம். கிறிஸ்துக்கு பின் 628 அல்லது 629 வஹப் இப்னு அபி ஹஃப்ஸா என்பவர் பாருங்க, எல்லா வரலாற்றிலையும் ஒரே பேர் வருது. அப்ப இந்த வரலாறு உண்மை என்றது இதுவே ஒரு சான்று. அவர நூலை மிருக்கி இவர நூலை மிருக்கி மேல படிச்ச அந்த அல்கியா பாக்கரி என்ற நூலை மிருக்கி
இப்ப என்ன நடக்குது இங்க இவர் சொல்ற விஷயத்த பார்ப்போம். வஹப் இப்னு அபி ஹப்ஸா என்பவர் கடல் வழியாக கண்டன் துறைமுகத்தை அடைந்து, அதாவது சீனாவில் இருக்கிற ஒரு துறைமுகம், கண்டன் துறைமுகத்தை அடைந்து தலைநகர் செயின்பூவில் வைத்து இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யவும், அதாவது அந்த காலத்துல இப்படியான பேர்கள் தலைநகருக்கு, அந்த காலத்துல தலைநகர் இது, ரைட். செயின்பூவில இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யவும் கண்டனில் மஸ்ஜித் ஒன்றை கட்டவும் அனுமதி பெற்ற பின் கிறிஸ்துக்கு பின் 632 மதீனாவுக்கு மீண்டார். இச்செய்தி சித்திலப்பை தரும் தகவல் பற்றி சாதகமாக சிந்திக்க உதவுகிறது எனலாம். அப்ப என்ன விஷயத்தை இங்க சொல்ல வாராங்கன்னு சொன்னா, இந்த வரலாறெல்லாம் சீனாவுக்கு அவர் வந்த என்ற விஷயத்தை இன்னும் உறுதிப்படுத்துற விதமாக இந்த வரலாறு இருக்கு. மேல சொன்ன வரலாறு சீனாவுக்கு போன அவர் அப்படி இலங்கைக்கு வந்ததாக சொல்லுது. எனவே மேலும் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தும் விதமாக சீனாவுக்கு வந்தவர் இலங்கைக்கும் வந்து இந்த இஸ்லாத்துடைய செய்தி எத்தி வச்சிருக்கிறார் என்ற விஷயத்தை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு சாதகமான ஒரு சான்றாக கீழே வந்திருக்கிற சான்றுகளை ரைட். அப்ப அதே ஆண்டுகளும் போடப்பட்டிருக்கு. எனவே அவர் வந்து இலங்கைக்குள்ள இஸ்லாத்தை பரப்பி இருக்கிறார் என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வரலாம். எனவே முதலாவது கருத்து நாங்கள் சொல்றோம், நபி அவங்களோட காலத்துல இஸ்லாம் இலங்கைக்கு வந்திருந்துச்சு என்றதுக்குரிய ஆதாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தூதுவரான வஹப் இப்னு அபி ஹப்ஸா சீனாவுக்கும் போனார், இலங்கைக்கும் வந்தார், இஸ்லாத்தை பரப்பினார். இது நபி அவங்களோட காலத்துல நடந்துச்சு. அடுத்து இரண்டாவது ஆதாரம், அதாவது நபி அவங்களோட காலத்திலே இலங்கைக்கு இஸ்லாம் வந்திருக்கு என்றதுக்கு இரண்டாவது ஆதாரம் என்னன்னு சொன்னால், கிறிஸ்துக்கு பின் 7ஆம் நூற்றாண்டுகள்ல அனுராதபுர ஆட்சியாளர்களின் முக்கிய துறைமுக நகரமாக மாந்தை விளங்கியது. மாந்தை துறைமுகம் முக்கிய துறைமுகமாக இருக்கு. உங்களுக்கு தெரியும், கிறிஸ்துக்கு பின் 7ஆம் நூற்றாண்டுண்டா என்ன, இது இஸ்லாம் தோற்றம் பெற்ற நூற்றாண்டு, அப்படித்தானே? ரைட். உலகத்தை நபி அவங்க இஸ்லாத்தை போதிக்க ஆரம்பிச்சு 610. அப்ப இந்த 7ஆம் நூற்றாண்டுல தான் அதே அந்த விஷயத்த சொல்றாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்குது. அனுராதபுரம் ஆட்சியாளர்களின் முக்கிய துறைமுகமாக இருந்தது மாந்தை துறைமுகம். இத்துறைமுக நகரம் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையிலான வணிகத்தில் ஒரு மத்திய நிலையமாக இருந்துச்சு. இப்பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட புதை பொருள் ஆய்வுகளும் கண்டெடுக்கப்பட்ட அரபு கல்வெட்டுகளும் அரபு குடியிருப்புகள் காணப்பட்டமைக்கான சான்றுகளாக அமைவதாக கலாநிதி ஷுக்ரி குறிப்பிடுகிறார். கலாநிதி ஷுக்ரி சொல்றார், இந்த பிரதேசத்துல ஆய்வு ஒன்று மேற்கொண்டிருக்கிறாங்க, இங்க சில புதை பொருள்கள் கண்டெடுக்கப்பட்டு, அந்த புதை பொருள் ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கு. அங்க அரபு கல்வெட்டுகளும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மாந்தையிலும் அதனை சூழ உள்ள பகுதிகளிலும் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளின் போது கண்டெடுக்கப்பட்ட கிறிஸ்துக்கு பின் 8ஆம் ஆண்டு தொடக்கம் 11ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையிலான மத்திய கிழக்கு நாடுகளை சார்ந்த மட்பாண்டங்களும் சீனாவை சார்ந்த மட்பாண்டங்களும் இவ்வணிகத்தில் அரேபியா, சீனா ஆகிய நாடுகள் வகித்த பங்கை விளக்குகின்றன. எனவே காலப்பகுதியில் இலங்கையில் இஸ்லாம் அறிமுகமாக இருக்கலாம் என கொள்ளலாம். இந்த காலப்பகுதியில் இலங்கையில் இஸ்லாம் அறிமுகமாக இருக்கலாம் என்றது இதுவும் ஒரு சான்று. ஏன் இப்ப ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது போட்டி இருந்தான் பாயிண்டா பிரிச்சு தந்திக்கோ. மாந்தை துறைமுகத்துல மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள்ல, அதாவது இந்த புதை பொருள் ஆய்வுகள், இங்க கிடைத்த சில விஷயங்களை பார்க்கிற நேரம், இங்க வந்து அரேபிகள் முஸ்லிம்கள் வாழ்ந்தமைக்கான சான்றுகள் கிடைச்சி. எதன் மூலமாக? அங்க இருந்த அரபு கல்வெட்டுகளை பார்க்கிற நேரம், அங்க கிடைச்ச புதை பொருட்களை ஆய்வு செய்து பார்க்கிற நேரம், அரேபிகள் முஸ்லிம்கள் இங்க வாழ்ந்திருக்கிறாங்க 7ஆம் நூற்றாண்டிலேயே. இந்த விஷயம் கலாநிதி ஷுக்ரி சொல்றார். ரைட். அடுத்து 3வது பாயிண்ட், அது 2வதுக்குள்ள வரும். சரியா? ஒரே பந்திலாம் போட்டிக்கு ஆனா நீங்க பிரிச்சு விளங்கிக்கணும். அது 2வது. 3வது பாயிண்ட், கிறிஸ்துக்கு பின் 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 11ஆம் நூற்றாண்டுக்கு இடையிலான
மத்திய கிழக்கு நாடுகளை சார்ந்த மட்பாண்டங்கள். விளங்குதா? இது 7ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தமைக்கு சான்று இருக்கு. இது 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 11ஆம் நூற்றாண்டுக்கு இடையிலான மத்திய கிழக்கு நாடுகளை சார்ந்த மட்பாண்டங்களும் சீனாவை சார்ந்த மட்பாண்டங்களும் இவ்வணிகத்தில் அரேபியா, சீனா ஆகிய நாடுகள் வகித்த பங்கை விளக்குகின்றன. எனவே காலப்பகுதியில் இலங்கையில் இஸ்லாம் அறிமுகமாக இருக்கலாம் என கொள்ளலாம். அப்ப மூணாவது பாயிண்டை மட்டும் வச்சு நபி அவங்களோட காலத்தில் இஸ்லாம் அறிமுகமாக இருக்கும் என்று சொல்ல இயலாது. ஆனா அது 2ஆவோட சேர்த்து சொல்லிக்கிறாங்க. நான் தானே உங்களுக்கு 3ஆவது பிரித்து சொல்லிக்கிறேன். சரியானே? உங்களுக்கு அது குழப்புற மாதிரி இருந்தா நீங்க 2ஆவதுக்குள்ளேயே எடுத்துக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. அப்ப மெயின் அங்க 2 ஆதாரங்கள் இருக்கு நபி அவங்களோட காலத்தில் இஸ்லாம் அறிமுகமாயிருது. அப்ப ஒன்று வஹாப் இப்னு அபி ஹஃப்ஸா இலங்கைக்கு நபி அவங்களோட காலத்திலே வந்திக்கிறதுக்கு சான்று இருக்கு. 2வது மாந்தை துறைமுகத்துல மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள்ல இலங்கையில கிறிஸ்துவின் 7ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலேயே இலங்கையில முஸ்லிம் வணிகர்கள், அரேபியர்கள் வாழ்ந்தமைக்குரிய சான்றுகளுக்காக மாதிரி அதுல பிரதானம் புதை பொருட்களும் கல்வெட்டுகளும். இதை கலாநிதி சுக்ரி சொல்லிக்கிறார். அப்ப இது முதலாவது விஷயம். நபி அவங்களோட காலத்துல தான் இஸ்லாம் அறிமுகமான. அடுத்த 2வது நாங்க ஒரு கருத்து படிச்சோம். உமர் அலி அல்லாஹ்வோட காலத்துல இலங்கையில் இஸ்லாம் அறிமுகமான என்ற ஒரு கருத்து. அதுதானே மேல 3 கருத்துகள். அப்ப உமர் அலி அல்லாஹ் அவங்களோட காலத்துலதான் இஸ்லாம் அறிமுகமான என்று சொன்னா அதுக்குரிய ஆதாரம் என்ன, அதுக்குரிய விளக்கம் என்ன, அதாவது அதுக்குரிய சான்று என்ன முன்வைக்கப்படுது? அந்த கருத்துல இருக்கிற ஆசிரியர்கள் முன்வைக்கிற சான்று என்னண்டா பாருங்க. ஹலீஃபா உமர் அலி அல்லாஹ் அவர்களது காலப்பகுதியில இலங்கைக்கு இஸ்லாம் அறிமுகமானது என்ற கருத்தை கிறிஸ்துக்கு பின் 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இப்னு ஷஹ்ரியார் தாம் எழுதிய அஜாயிபுல் ஹிந்த், இந்த ஹைலைட் பண்ணிக்கிறதுலாம் மிக முக்கியமானது. எம்சிக்குள்ள சில நேரம் வரும், அதுதானே பார்க்க போறோம். பேப்பர் நல்லா படிங்க, பாடத்தை படிச்சு விட்டு பேப்பரை செஞ்சு பாரும், நல்லா ஈஸியா இருக்கும். இத விஷயங்களை மைண்ட்ல வச்சு கொள்ளணும். இப்னு ஷஹ்ரியார் எழுதின நூல் தான் என்ன, அஜாயிபுல் ஹிந்த். இதுல கிறிஸ்துவின் 10ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்துவின் 10ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒருத்தர். ஆனா இவரோட கருத்து என்னன்னா உமர் அலி அல்லாஹ் அவங்களோட காலத்துல தான் இஸ்லாம் அறிமுகமாய்க்கும் இலங்கையில் என்ற ஒரு கருத்து இவர நூல்ல இருந்து எடுத்துக்கொள்ளப்படுது. எப்படி என்றா, இலங்கை மக்கள் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேள்வியுற்றனர். அந்த காலத்துல கேள்விப்படுறாங்க. எப்ப? இது உமர் அலி அல்லாஹ்வோட காலத்துல இல்ல, இது நபி அவங்களோட காலத்திலேயே கேள்விப்படுறாங்க. இப்படி சவுதி அந்த அரேபிய பிரதேசத்துல இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறார், அவர் நபி என்று சொல்றார், அவர் இப்படி ஒரு மார்க்கத்தை சொல்றார். அப்ப இந்த விடயங்களை இங்க வார வணிகர்கள் என்ன செய்வாங்க, வணிகர்கள் மூலமாக விஷயம் பரவும் தானே. பரவுன நேரம் இந்த விஷயத்தை இவங்க கேள்விப்படுறாங்க. இலங்கை மக்கள் கேள்விப்பட்டு இவங்க ஆர்வத்தில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அது பற்றி சரியான தகவல்களை அறிந்து வர இலங்கை மன்னன் அக்ரபோதி 3, அதாவது 3ஆம் அக்ரபோதி ஒரு தூதுவரை அனுப்பினார். அப்ப இப்படி ஒரு நியூஸ் கொண்டாடிப்படுது. அப்ப அது என்ன விஷயம் என்று சொல்லி பார்க்கிறதுக்கு 3ஆம் அக்ரபோதி மன்னர் என்ன செய்யறார் என்று சொன்ன, அந்த காலத்துல ஒரு தூதுவரை அனுப்பி விடுறார். எதுக்கு? அந்த மனிதரை பத்தி, தன் நபி என்று சொல்றவரை பத்தியும் அவர் சொல்ற விஷயங்களை பத்தியும் ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு வாரத்துக்கு. இத கலாநிதி சிரிமா கிரிபமுனு முஸ்லிம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா அவென்யூஸ் டு என்டிகுட்டி எனும் நூலில் சுட்டி காட்டுகிறார். இந்த நூல்ல அவர் இந்த விஷயத்தை சுட்டி காட்டுறார். இப்படி ஒரு விஷயம் இருக்கு என்று சொல்லி அஜாயிபுல் ஹிந்தில் இப்னு ஷஹ்ரியார் சொல்றேன்னு சொல்லி இவர் அவர் நூல்ல சுட்டி காட்டுறார், கலாநிதி சினிமா கிரிபமுனு. இப்ப என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்ப மன்னன் என்ன செய்யறாரு, அனுப்பிவிட்டார் ஆளு. மன்னனால் அனுப்பப்பட்ட அத்தூதர் அங்கு சென்றடைந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் காலஞ்சென்று ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அதாவது போனவர் போய் சேர்ந்தது கிறிஸ்துக்கு பின் 634 தொடக்கம் 44 இடைப்பட்ட காலப்பகுதியில். இதான் உமர் அலி அல்லாஹ்வோட ஆட்சி காலப்பகுதி, 10 வருஷம். இந்த காலப்பகுதிக்குள்ளதான் அங்க போய் சேர்ந்திருக்கிறார். விஷயம் விளங்குதா? இங்க இருந்து வெளியானவர் இப்ப இந்த காலம் மாதிரி அந்த காலம் இல்லை. பல வழிகள் இருக்கும், பல முறைகள் இருக்கும். அதுவும் எல்லாம் என்ன நடைப்பயணமும் சிறிய ஒட்டகங்கள், குதிரைகள் எப்படி என்று சொல்லிய பயணங்கள் தான். அப்ப அந்த காலத்தில் இருந்த அந்த பயண முறை வந்து பல மாத காலங்கள் எடுக்கும், பல காலங்கள் எடுக்கிற, ஆண்டுகளும் எடுக்கிற ஒரு பயணமாக இருந்துச்சு. அப்ப இவர் இலங்கையிலிருந்து இப்படி வெளியாகி போய் அங்க போய் சேர்ந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டான். அவனோட காலப்பகுதி முடிஞ்சு. அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாயிட்டான், அவங்களோட காலப்பகுதி முடிஞ்சு. இவர் அங்க போய் பார்க்கிற நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஆட்சி காலம் ஆகிருக்கு. இப்ப அவரிடமிருந்து இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொண்டு இலங்கைக்கு மீண்டார் அந்த தூதுவர், போன தூதுவர், இந்த 3ஆம் அக்ரபோதியால் அனுப்பப்பட்ட தூதுவர் விஷயத்தை கொண்டு வரார். அவரும் என்ன செய்கிறார்? வரும் வழியில் இன்றைய பாகிஸ்தானில் உள்ள மக்ரான் கரையில் காலமானார். போன தூதுவரும் இடையில ஆல்க்ளோஸ் பாகிஸ்தான்ல வச்சு மக்ரான் கரையோரத்தில் அவர் காலமாகிறார். இப்ப அவரோடு இருந்த பணியால் அவருக்கு சப்போர்ட்டா போன ஒருத்தர் இலங்கையை அடைந்து இஸ்லாம் பற்றிய செய்தியை வழங்கினர். விலங்கு என்ன நடந்துக்கு சொல்லி அப்ப போனவர் அங்க போய் சேர்ற நேரம் நபியாவங்களும் இல்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் இல்லை. அவங்களோட காலப்பகுதியெல்லாம் முடிஞ்சு அவங்க எல்லாம் மௌத்தாகிட்டாங்க. உமர் ரலியல்லாஹுவோட காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல போய் இஸ்லாத்தை பத்தி அறிஞ்சு கொண்டு வந்து இப்ப என்ன செய்யறாங்கண்டா வாராங்க. வார நேரம் பாகிஸ்தான்ல வச்சு இவரும் ஆள் போய் சேர்ந்துட்டார். இப்ப அவரோட போன பணியால் தான் என்ன செய்யறாருண்டா அப்படியே பயணத்தை தொடர்ந்து வந்து இலங்கைக்கு வந்து இஸ்லாத்தை பத்தி சொல்றார். இப்படிதான் விஷயம் என்று சொல்லி, எனவே இந்த சம்பவத்தை ஆதாரமாக வச்சு சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட காலத்துல தான் இப்படி இஸ்லாம் அறிமுகமாகிச்சு இலங்கையில என்று சொல்றான். விளங்கிட்டது? ஓம் சார். ஓ சார். ரைட். இது 2வது விளக்கம் சொல்றாக்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தை சுட்டி காட்டுறாக்கள். அடுத்து 3வது தலைப்பு இந்த இடத்துல போறோம். உமையாக்கள் காலத்துல இஸ்லாம் அறிமுகம் ஆயிடுச்சு என்று சொல்றார்கள் முன்வைக்கிற விளக்கம். நல்லா விளங்கிக் கொள்ளணுமா? நாங்க படிக்கிறோம் இஸ்லாம் எப்ப அறிமுகமான இலங்கையில என்று கேட்டா அதுக்கு 3 விதமான ஆன்சர் இருக்கு. ஒன்று நபியாவோட காலப்பிரிவுல, அடுத்தது உமர் ரலியல்லாஹு காலப்பிரிவு, அடுத்தது உமையாக்கள் கால. அந்த காலப்பிரிவை சுட்டி காட்டுறார்கள். முன்வைக்கிற சான்றுகளை தான் நாங்க இப்ப படிக்கிறோம். அவங்கள நபியாவோட காலப்பகுதியில என்று சொல்றார்கள் முன்வைக்கிற சான்று பார்த்துட்டோம். 2வது இப்ப சான்றுகள் இருக்கு, அதுல 1 2 பிரதான சான்றுகள் இருக்கு. அடுத்து 2வது உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல என்று சொல்றார்கள் முன்வைக்கிற சான்று பார்த்துட்டோம். அடுத்து 3வது உமையாக்களுடைய காலம். ஹெட்லைன் போட்டாச்சா? ஹெட்லைன் போட்டாச்சா? ஓ சார். ஓம் சார். அப்ப 3வது பாருங்க, கிறிஸ்துக்கு பின் 8ஆம் நூற்றாண்டுல, 8ஆம் நூற்றாண்டு இந்த காலப்பகுதியில இப்ப இது வந்து உமையாக்கல்ல காலம். 8ஆம் நூற்றாண்டுல உமையாக்கல்ல காலம். 8ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமிய கிலாஃபத்தின் ஆட்சியாளர்களாக இருந்த உமையா ஹலீஃபா அப்துல் மலிக் பின் மர்வான், வலீத் இப்னு அப்துல் மலிக் ஆகியோர் அந்த ஆட்சி காலத்தில் ஈராக்கின் கவர்னராக இருந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபின் கொடுமைக்கு அஞ்சி உமையாக்களின் அரசியல் எதிரிகளாக இருந்த ஹாஷிம் கிளையினர் தென்னிந்திய இலங்கை கரையோர நகரங்களில் குடியேறினர். தென்னிந்திய இலங்கையில வந்து குடியேறாங்க, இலங்கை கரையோர பகுதிகளில் குடியேறாங்க. என்னண்டா அந்த காலத்துல வந்து சில அரசியல் குழப்பங்கள் எல்லாம் நடந்துச்சு. அதுலயும் குறிப்பாக உமையாக்கல்ல காலத்துல எல்லாம் அரசியல் குழப்பங்கள், உஸ்மான் இந்த
அப்பாசியர்களுடைய காலத்துல எல்லாம் பிற்காலத்திலாம் குழப்பங்கள் நடந்துச்சு அதிகமாக. ஆனா முஸ்லிம்களுடைய அந்த ஆட்சி இருந்துச்சு, ஆனா குழப்பங்கள் பிரச்சனையோட போயிடுச்சு. அப்ப அதைத்தான் நீங்க சொல்லி உமையா ஹலீஃபா அப்துல் மலிக் பின் மர்வான், அதே மாதிரி வலித் இப்னு அப்துல் மலிக் ஆகியோரது ஆட்சி காலத்துல ஈராக்குடைய கவர்னராக இருந்தவர் தான் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப். அப்ப இந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப்ட கொடுமை கஞ்சி உமையாக்களின் அரசியல் எதிரிகளாக இருந்த ஹாஷிம் கிளையினர், அதாவது உமையாக்களை அரசியல் ரீதியாக எதிர்த்தவங்க தான் ஹாஷிம் கிளையினர். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் ஆல்ரெடி ஆள் கொஞ்சம் ஓவர், ரைட்? அப்ப இந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அப்ப சும்மாவே அவர் அப்படி அப்ப அரசியல் எதிரிகளாக இருக்கிறவங்க ஹாஷிம் கிளையினர். எனவே இவங்களுக்கு எதுவும் கொடுமை செஞ்சிருவார் என்று பயந்து என்ன செய்யறாங்கண்டா, இந்த ஹாஷிம் கிளையினர் எல்லாம் குடிபெயர்ந்து போறாங்கண்டா போறாங்கல்ல வாராங்க இந்த ஏரியாவுக்கு, நம்ம ஏரியாவுக்கு வந்து இங்க சேர்றாங்க. தென்னிந்திய இலங்கை கரையோர நகரங்கள்ல குடியேறாங்க. வரலாற்று ஆசிரியர் ஜேம்ஸ் டெனட் தனது செலோன் எனும் நூலில் இவ்வாறு புலம்பெயர்ந்து வந்த பனு ஹாஷிம் கிளையினர், அப்ப அந்த தென்னிந்திய இலங்கை கரையோரம் என்ற எந்த ஊர் என்று சொல்றாங்க பாருங்க. இப்படி புலம்பெயர்ந்து வந்த ஹாஷிம் கிளையினர் இலங்கையிட திருகோணமலை, யாழ்ப்பாணம், மன்னார், புத்தளம், தென்னிந்தியாண்டா விளங்கணும் உங்களுக்கு, இலங்கையிட தென்பகுதி, அதாவது இந்தியாவோட தென்பகுதி அப்படின்ற இலங்கையிட வடக்கு பகுதி, தென்னிந்திய இலங்கை கரையோரம் என்ற விளங்கணும். இந்தியாவோட தென்பகுதி என்றா இலங்கைக்கு மேலரிக்குமே அந்த பகுதி. அப்ப தென்னிந்திய இலங்கை கரையோரம் என்றா இலங்கையிட வடக்கு பகுதி. அப்ப இலங்கையிட வடக்கு பகுதியில் இருக்கிற ஊர்கள் தான் இதெல்லாம் பாருங்க. திருகோணமலை, யாழ்ப்பாணம், மன்னார், புத்தளம், கொழும்பு, காலி. அப்ப காலி எல்லாம் கொஞ்சம் இங்கால அப்படியே குடியேறினாங்க. இவங்க இங்காலையும் இடம்பெயர்ந்து வந்திப்பாங்க. அதனால போட்டி கொழும்பு, காலி, பேருவளை ஆகிய இடங்களில் குடியமர்ந்ததாக குறிப்பிடுகிறார். அப்ப இப்படியாக என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னா, இதால தான் இலங்கைக்கு இப்படியே முஸ்லிம்கள் வந்த என்று சொல்லி இவங்க சொல்றாங்க. இந்த உமையாக்கல்ல காலத்துல இஸ்லாம் வந்து என்று சொல்றவங்க சொல்ற ஒரு சான்றுதான் இது. அப்ப இந்த பிரச்சனையால் இப்படி பனு ஹாஷிம்கள் வந்து இலங்கையில குடியேறினதால இலங்கையில இஸ்லாம் வந்து. இது ஒரு விளக்கம். இது விளங்கிட்டு அவங்களுக்கு முதலாவது ரைட். அப்ப இது என்ன நடந்திருக்கா, அரசியல்வாதிகளுக்கு அஞ்சி வந்த ஹாஷிம் கிளையினர் வந்து இலங்கையில வந்து அதாவது தஞ்சம் அடைஞ்ச மாதிரி, கிட்டத்தட்ட தஞ்சம் அடைஞ்ச மாதிரி. அப்ப அப்படிதான் இலங்கைக்கு முஸ்லிம்கள் வந்து சேர்ந்து இதனால இலங்கையில் இஸ்லாம் அறிமுகமான என்று சில கருத்தில் வரலாற்று ஆசிரியர்கள். அடுத்து இரண்டாவது சான்று உமையாக்கல்லால் தான் இஸ்லாம் இலங்கைக்கு வந்தன்றது. இதே கால பிரிவில் நடைபெற்ற இன்னொரு நிகழ்வையும் வரலாற்று ஆசிரியர் அல் பலாதுரி தமது ஃபுதூஹுல் புல்தான் எனும் நூலில் தருகிறார். இதே கால பிரிவு இந்த உமையாக்கல்ல கால பிரிவுல சரியா இன்னொரு விஷயத்த இந்த இடத்துல ஞாபகப்படுத்தும். இது ஃபுதூஹுல் புல்தான் என்ற நூல். இது எழுதியவர் அல் பலாதுரி எனக்கூடிய ஆசிரியர். இன்னொரு புக் ஒன்று நாங்க படிச்சிருக்கோம், ஃபுதூஹாத்துல் மக்கி என்ற நூல் ஒன்று இருக்கு. எங்க படிச்சுக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். இது ஃபுதூஹுல் புல்தான், அது ஃபுதூஹாத்துல் மக்கி. விளங்கல? இப்னுல் அரபி. ரைட், இப்னு அரபி. எங்க படிச்ச இவரை பத்தி? வஹ்தத்துல் வுஜூத், வழிகட்ட அக்கீதா பிரிவுகள் ஒன்றுதான் வஹ்தத்துல் வுஜூத். அதுல வார ஒரு நூல் இருக்கு ஃபுதூஹாத்துல் மக்கி. இது எழுதினவர் இப்னு அரபி. ரைட், குழம்பிக் கொள்ளக்கூடாது, அதுக்காகத்தான் ரெண்டையும் சொல்றேன். அது ஃபுதூஹாத்துல் மக்கி, அதிலினர் இப்னு அரபி. இது வேற கேஸ். இது வழிகட்ட அக்கீதா வஹ்தத்துல் வுஜூத் கொள்கை சம்பந்தமான ஒரு விஷயம். அந்த
கொள்கை சம்பந்தமான இதில் இது வந்து ஃபுதூஹுல் புல்தான் என்ற நூல். இது அல் பலாதூரி எனக்கூடிய ஆசிரியர், வரலாற்று ஆசிரியர். அப்ப 8ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்தில் இலங்கையை ஆண்ட மன்னனான மானவம்மன், 8ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பம், அவர் 719 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்கிறார். அப்ப என்ன, இது 8ஆம் நூற்றாண்டு ஆரம்பம். அப்ப இந்த காலப்பகுதியில் இலங்கையில் காலஞ்சென்ற அரேபிய வர்த்தகர்கள் சிலரின் விதவைகளையும் பெண் மக்களையும் அரேபியாவுக்கு அனுப்பி வைத்தான். அதாவது என்ன நடக்கேண்டா, இலங்கையில வேலைகளுக்காக வேண்டி வந்து அரேபியர் வந்து வாழ்ந்தாங்க. அப்ப இப்படி வாழ்ந்த அரேபியர்கள் மரணிச்சு போன அந்த அரபிகளுடைய பெண் மக்களை, விதவைகளையும் பெண் மக்களையும் என்ன செய்யறாருன்னு சொன்ன இந்த மானவம்மன் மீண்டும் அவங்களோட சொந்த ஏரியாவுக்கு அரேபியாவுக்கு அனுப்பி வைக்கிறார். எங்க எதுல, அந்த காலத்துல கடல் பயணம் கப்பல்ல அனுப்பி வைக்கிறார். அப்ப இவர்கள் பிரயாணம் செய்த கப்பலை இந்தியாவின் தேபல், அதாவது தற்போதைய கராச்சி பகுதி, இந்த கராச்சி பகுதியூடாக அந்த கடல் ஏரியாவில் பயணம் செய்யற நேரம் கராச்சி என்னும் இடத்தில் கடற்கொள்ளைக்காரர்கள் தாக்கி கைப்பற்றி கொண்டனர். இந்தியாவில் அந்த காலத்துல அங்க கடற்கொள்ளைக்காரர்கள் என்ன செய்யறாங்கன்னா கப்பலை அவங்க கொண்டு வந்த உடைமைகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, கைப்பற்றி கொள்றாங்க. கைப்பற்றிட்டு என்ன செய்யறாங்க, பெண்கள் அனைவரும் சிறைப்பிடிக்கப்பட்டனர். அவர்களில் பனு எர்பு குழுவை சேர்ந்த ஒரு பெண் யா ஹஜ்ஜாஜ் என சத்தமிட்டார். ஏன், ஈராக்ல யார் ஆட்சி நடக்குது அந்த காலத்துல? ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் ஆட்சி. எனவே அந்த பெண் அதாவது இந்த ஹஜ்ஜாஜ் மன்னன் ஒரு இதா எமோஷனாகி அழைக்கிறார். இப்ப யா ஹஜ்ஜாஜ் என சப்தமிட்டால் இவ்விடயத்தை ஈராக்கின் ஆட்சியாளராக இருந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கேள்வியுற்றதும், ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் நியூஸ் போகுது, இப்படி இலங்கையிலிருந்து வந்த இந்தியாவில் சில கொள்ளைக்காரர்கள் இப்படி அவங்களோட உடைமைகளை கொள்ளையடிச்சு என்ன செஞ்சு சிறப்பிடிச்சு வச்சுக்கிறான். இப்ப ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்ன செய்யறாருன்னு சொன்னா, பாருங்க, இந்த விஷயத்தை கேள்வியுற்றதும் சிறைப்பிடிக்கப்பட்ட பெண்களை விடுவிக்குமாறு சிந்தின் என்றா இந்தியாவின் சிந்து பிரதேசம் என்று இந்தியாவு, அவ சிந்தின் என்றா இந்தியாவுடைய அப்போதைய ஆட்சியாளரான ராய் தாகிருக்கு செய்தி அனுப்பினார். ராய் தாகிருக்கு உடனடியாக லெட்டர் போகுது விடுவிக்க சொல்லி, அந்த காலத்தை தூதுவர்கிட்ட அனுப்பினார். இதற்கு எத்தகைய பதிலும் கிடைக்காததால் முகம்மது பின் காசிமின் தலைமையில், இப்ப இந்தியாவில் செய்தி அனுப்பியாச்சு, ஆனா அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. எனவே திரும்ப இவர் என்ன செய்யறார், முகம்மது பின் காசிம் தலைமையில பெரும் படையொன்று அனுப்பப்பட்டு கிறிஸ்துக்கு பின் 715 சிந்து வெற்றி கொள்ளப்பட்டு, கிறிஸ்துக்கு பின் 715 சிந்த் வெற்றி கொள்ளப்பட்டது. இந்தியாவும் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அந்த உமையாக்களுடைய ஆட்சிக்குள்ள வருது. அதாவது 8ஆம் நூற்றாண்டுடைய காலப்பகுதி. இப்ப இது ஹிஜ்ரி 1ஆம் நூற்றாண்டில் இலங்கையில் முஸ்லிம்கள் ஒரு சமூகமாக வாழ்ந்தார்கள் என்பதை சுட்டி காட்டுகின்றது. இதை வச்சு இப்ப சொல்ற விஷயம் என்னன்னா, இவங்க அனுப்பினது இவங்க போனது வந்தது இல்லை மேட்டர். முதலாவது சொன்னாங்களே அதான் விஷயம். என்ன, இலங்கையில் அந்த காலத்துல காலஞ்சென்ற அரேபிய வர்த்தகர்கள் சிலரின் விதவைகளை பெண் மக்களை அவர் அனுப்பிக்கிறார் என்ற என்ன விளக்கம் என்றா, அந்த காலத்துல அரேபியர்கள் முஸ்லிம்கள் இலங்கையில வாழ்ந்திருக்கிறாங்க. வாழ்ந்ததால தானே அவங்க மௌத்தான இவர் அனுப்பின இருந்த பெண்களை விதவைகளை அவங்களோட ஏரியாவுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் என்ற ஒரு பத்திரமாக சேர்க்கணும் என்ற ஒரு எண்ணத்துல அவர் அனுப்பினேன். வாழ்ந்ததால தானே அனுப்பினேன், இல்லையாவுமா? சரி. அப்ப இந்த சம்பவம் எப்ப நடந்திருக்கு என்று சொன்னா உமையாக்கல்ல காலப்பகுதியில. எனவே உமையாக்கல்ல காலப்பகுதியில இலங்கையில் இஸ்லாம் அறிமுகமாக இருக்கின்றதுக்கு இது ஒரு சான்றாக இந்த இடத்துல
சுட்டிக்காட்டப்பட்டி. அப்ப பாருங்க இங்க என்ன நடக்குது. இது ஹிஜ்ரி 1ஆம் நூற்றாண்டில் இலங்கையில் முஸ்லிம்கள் ஒரு சமூகமாக வாழ்ந்தார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. இலங்கை மன்னர் இந்த அனாதை பெண்களை அவர்களின் தாய் நாட்டுக்கு அனுப்பியமையை உமையா மாகாண அதிபரான ஹஜ்ஜாஜுடன் நல்லுறவை வளர்க்கெடுத்த முயற்சியாகவும் கருத முடியும். அப்ப அந்த காலத்தில் உமையாக்கள் ஆட்சியோட இலங்கை ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த மன்னர்கள் அந்த காலத்தில் நல்லுறவை பேணி நடந்திருக்கிறாங்க. அதனாலதான் இப்படி நடந்திருக்கும் என்று சொல்லப்படுது, வரலாறுகள் சொல்லுது. அதே நேரம் இந்த சம்பவத்தில் இந்த இன்னொரு விஷயம் எங்களுக்கு விளங்குது. இலங்கையில் இஸ்லாம் அறிமுகமானது மட்டுமில்லாம முஸ்லிம்கள் ஒரு பெரும் குழுவாக இலங்கையில வாழ்ந்திருக்கிறாங்க, ஒரு சமூகமாக வாழ்ந்திருக்கிறாங்க. ஏன் அனுப்பின 1-2 பேர் அல்ல, நிறைய பேர் பெண்களை, விதவை பெண்களை, பெண் பிள்ளைகள் எல்லாம் அனுப்பிக்கிறாங்க. எனவே ஒரு சமூகமாக இலங்கையில் இந்த அரபிகள் முஸ்லிம்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப உமையாக்கல்ல காலப்போயில் இஸ்லாம் அறிமுகமானத்துக்கும் சான்று இருக்கீங்க. எப்படி அந்த ஹாஷிம் கிளைனர் வந்து குடி ஏறினண்டு. அதே நேரம் இவங்க சமூகமாக வாழ்ந்ததுக்கு ஒரு சான்று இருக்கு இந்த மாணவம்மன் அனுப்பின அந்த விஷயம். அப்ப அதுதான் இங்க சொல்லப்பட்டி. அப்ப இது 2 விஷயத்துக்கும் ஆரம்பிக்கு. இலங்கையில் இஸ்லாம் அறிமுகமானது சொல்லி காட்டுது, பரவலாக இலங்கையில முஸ்லிம்கள் வாழ்ந்திக்கிறாங்க விஷயத்தையும் எடுத்துக்காட்டு, சமூகமாக வாழ்ந்திக்கிறாங்க. எனவே இது ஹஜ்ஜாஜுடன் நல்லுறவு பேண்டத்துக்காக எடுக்கப்பட்ட முயற்சி என்று சொல்லி இதை வரலாற்று ஆசிரியர் சுட்டி காட்டுறாங்க. எனவே இலங்கைக்கு இஸ்லாம் அறிமுகமான காலப்பிரிவு பற்றிய மேற்குறித்த தகவல்கள் இஸ்லாம் அரபு தீபகற்பத்தில் அறிமுகமான அதே காலப்பிரிவு, இலங்கைக்கு இஸ்லாம் அறிமுகமான காலப்பிரிவு பற்றிய மேற்குறிப்பிட்ட தகவல்கள் அரபு தீபகற்பத்தில் இஸ்லாம் அறிமுகமான அதே காலப்பிரிவில் இலங்கைக்கு அறிமுகமானது என்பதில் ஒன்றுபடுகின்றன. இப்ப தனித்தனி ஒவ்வொரு சாப்டரையும் விளங்கப்படுத்தி விட்டவங்களுக்கு சொல்றாங்க என்னண்டா சமரிய சொல்றாங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சுருக்கமா சொல்ல போனா நபியாவோட காலத்திலேயும் இஸ்லாம் அறிமுகமானதான். முஸ்லிம்கள் இங்க வாழ ஆரம்பிச்சு மெதுவாக காலம் போக போக இன்னும் இஸ்லாத்தை பத்தி அறியறதுக்கு சில நேரம் நபியாவோட காலத்துல அந்த அக்ரபோதி மன்னன் அனுப்பிக்கலாம். அவர் பிறகு இஸ்லாத்தில செய்தியை இன்னும் எடுத்து வந்து இன்னும் இஸ்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். உமர் அலி அல்லாஹ் காலத்துல அறிமுகமான அதை வச்சு சொல்லிக்கலாம். அது பிறகு உமையாக்கல்ல காலத்துல இப்படியான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கலாம். எனவே இதெல்லாம் எதை சுட்டி காட்டுன்னா இலங்கையில அரபியர்கள், அதாவது அரபு நாட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை போதிச்ச சேம் டைம் இலங்கைக்கும் இஸ்லாம் வந்துட்டு என்ற ஒரு முடிவுக்கு நாங்க வரலாம் இல்லையாமா? ஓம் சார். ரைட். இப்ப சொல்லேலுமா உங்களுக்கு? சொல்லேலுமா? சரி, கேள்வி குயிக்கா சொல்லுங்க. இலங்கையில் இஸ்லாம் அறிமுகமான காலப்பிரிவாக வரலாற்று ஆசிரியர்களால் அடையாளப்படுத்தப்படக்கூடிய 3 காலப்பிரிவையும் குறிப்பிடுக. என்னென்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலம், உமர் ரலியல்லாஹு ரைட். இப்ப சொல்லுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலப்பிரிவில் இலங்கையில் இஸ்லாம் அறிமுகமானது என்பதற்கான சான்று ஒன்றை முன்வைக்குக. சித்திலெப்பை அவர்களோட முஸ்லிம் நேசன் என்ற சஞ்சிகையில இருந்துச்சு. ரைட். என்ன விஷயம் ஷோர்ட்டா சொல்லேலுமா? நீங்க விளங்கின அளவுக்கு சொல்லுங்க. கிறிஸ்துக்கு பின் 7ஆம் நூற்றாண்டுகள்ல வஹப் இப்னு அபி ஹப்ஸா என்ற ஒரு சஹாபிய வந்து சீனாட கண்டன் துறைமுகத்துக்கு அனுப்பி அவர் அங்க இஸ்லாத்தை போதிச்சுட்டு இலங்கைக்கு வந்தார் அப்படின்ட்டு. ஓகே. அப்ப அது சம்பந்தமான தெளிவு உங்களுக்கு ஃபுல்லா அது செல் எழுந்தானே, எக்ஸாம்ல போய் கேள்வி வந்து எழுத எழுந்தானே? சார் 6ஆம் நூற்றாண்டு. ரைட். 6ஆம் நூற்றாண்டா 7ஆம் நூற்றாண்டா? 7ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்துக்கு பின் 628. 628 628 வஹப் இப்னு அபி
ரைட். 7ஆம் நூற்றாண்டுல இலங்கையில் இஸ்லாம் அதாவது அரேபியாவில் 610 அரேபியாவில் இஸ்லாம் அறிமுகமானது. அதே 7ஆம் நூற்றாண்டுல தான் 628 யாரு வந்து வஹப் இப்னு அபி ஹப்ஸா வந்து 628 வஹப் இப்னு அபி ஹப்ஸா வந்து. அப்ப அதுவும் எத்தனாம் நூற்றாண்டு? 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டு. ஓகே தானே? கிளியர் தானே? குழப்பமாய்க்கு இல்லே? இல்ல சார், கிளியர். ரைட். சரி, இதை சொல்லுங்க. அடுத்தது வேறொரு ஆள் நபிச உமர் அலி அல்லாஹ் அவருடைய காலப்பிரிவில் இலங்கையில் இஸ்லாம் அறிமுகமானது என்பதற்கான சான்றொன்றை முன்வைக்குக. இப்படி கேள்வி வந்தா எப்படி எழுதுவி? இப்னு சக்ரையார் எழுதிய அஜாயிபுல் ஹிந்த் என்று சொல்லக்கூடிய நூறுல அந்த விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்குது. ம் 3ஆம் அக்ரபோதி மன்னன் வந்து இஸ்லாத்தை படிப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி அவங்கள்ட்ட அனுப்பிய நேரத்துல அவர் செல்லக்கூடிய நேரத்துல நபி அவர்களுடைய வஃபாத் நிகழ்ந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மரணிச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்துல போய் சென்று விடயங்கள் எல்லாம் எடுத்து வரக்கூடிய நேரத்துல பாகிஸ்தானில் உள்ள மக்ரான் கரை பிரதேசத்தில் அவர் மரணிக்கிறார். அவரோடு வந்த இறை தூதர் வந்து அந்த விடயங்களை மன்னர்கிட்ட வந்து எத்தி வைக்கிறார் என்று சொல்லப்பட்டது. ஓகே ஓகே குட். சரி, அடுத்தது சரியான அவர் சொன்னது எதுவும் பிள்ளையிலேக்கா? இல்ல சார். சார் அவர் வந்து அந்த நபி அவங்களோட இறை தூதர்னு சொன்னாங்க. அவங்க சொல்றியா இல்லாட்டி 3ஆம் அக்கபோதி இன்னொரு ஆளையும் அனுப்புறிய அவர் வந்து சொல்றியா? பணியாள் சார், பணியாள் தான் வந்து இலங்கைக்கு வந்து செல்றாரு. 3ஆம் அக்ரபோதி மன்னன் 2 பேரை அனுப்புறார். அதுல ஒருத்தர் தான் மக்ரான் பிரதேசத்துல வச்சு மௌத்தாகிறார். மற்றவர் வந்து அந்த தூதை வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து எத்தி வைக்கிறாங்க. 2 பேர்ல ஒருத்தர் மரணிக்கிறார், ஒருத்தர் வாரார். ஓகே, சரியா விளையிட்டா? ஓ சார். ஓ, போனது ஒரு தூதுவர், தூதுவருக்கு ஹெல்ப்புக்கு ஒருத்தர் போறார், அவரை பணியாள் என்று சொல்றது. ரைட். போன மெயின் ஆள் வந்து மவுத்தாயிட்டார். பணியாள் கூட போன மத்த பணியாள் தான் என்ன செய்யறாருன்னா இலங்கைக்கு இந்த நியூஸ் எடுத்துட்டு வந்த இவர் போனவர் வரும்போது பாகிஸ்தான்ல மரணிச்சிட்டார். ரைட். இப்ப பாருங்க இதுல. சரி, அடுத்தது உமையாக்கல்ல காலப்பிரிவுல இஸ்லாம் இலங்கையில அறிமுகமானது என்றதுக்கான சான்று கொண்டு சொல்லுங்க ஒரு ஆள், வேறொரு ஆள். உமையாக்கல்ல காலப்பிரிவு அறிமுகமானது சான்று. ஈராக்ல கவர்னராக இருந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் பின் கொடுமை 5 உமையாக்களின் அரசியல் எதிரிகளாக இருந்த ஹாஷிம் கிளைனர் தென்னிந்திய இலங்கை கரையோர நகரங்களை இடையில கட் ஆயிட்டு சொல்லுங்க தொடர்ச்சியா. வரலாற்றாசிரியர் ஜேம்ஸ் டெனட் தனது சிலோன் எனும் நூல்ல வந்து இவ்வாறு புலம்பெயர்ந்து வந்த பனு ஹாஷிம் கிளைனர் இலங்கையின் திருகோணமலை, மன்னார், புத்தளம், கொழும்பு, யாழ்ப்பாணம், காலி, பேர்வளை ஆகிய இடங்கள்ல வந்து குடிபெயர்ந்ததாக குறிப்பிடுகிறார். ஓகே, சரி. இதெல்லாம் பேப்பர் 12 பேப்பர் 13ல இருக்கிற விஷயம். இலங்கையில் இஸ்லாம் என்ற போட்டிக்கு ஆனா 2 தலைப்புகளை தான் உள்வாங்கியிருக்கு. நாங்கள் படிக்கிற தலைப்பு ஒன்று இலங்கையில் இஸ்லாத்தின் அறிமுகம், அடுத்த இலங்கையில் இஸ்லாத்தின் அறிமுகம் பரவல் என்றது கீழே வருது, அது தனி தலைப்பா. சரியான இதில் இருக்கிற கேள்வி எல்லாம் உங்களுக்கு தெரியும். இலங்கையில முஸ்லிம்கள் மத்தியில் விழிப்புணர்வு அறிஞர் சித்திலப்பட அந்த பத்திரிகை அது அப்படியான கேள்விகள் எல்லாம் இதில் இருக்கு. சரியானே இலங்கை முஸ்லிம்களோட வரலாற்றோட தொடர்பான முக்கிய தகவல்கள். இதை நீங்க செய்யுங்கோ. நான் இன்றைக்கு அந்த பகுதியை மற்ற பகுதியையும் பார்ப்போம். மற்ற பகுதியை பார்த்தோம்னா அடுத்த கிளாஸ்ல ஃபுல்லா பேப்பரை பார்க்கலாம். ஏண்டா நீங்க செய்யலையே, நீங்களும் செஞ்சு போட்டு வந்தது பிறகு பார்த்தா நல்ல என்ன
அப்படித்தானே? ஓ சார். ஓ ஓ சார். ஓ நான் சார். நான் ஏலியாவே பேப்பர் போடாததுக்கு ரீசன் என்னண்டா, இந்த யூனிட் 10 நீங்க இப்ப வேற யூனிட்டுகள் வேற டாபிக் நான் போட்டிப்பேன். இந்த யூனிட் 10 சில நேரம் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. என்ன இப்ப கடைசி டைம்ல கடைசி யூனிட் தானே, அவ ஒரு சிலர் படிச்சிருந்தாலும் எல்லா இடத்துலையும் படிச்சு முடிஞ்சிக்காது. அப்போ முதல் டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணது பிறகு நீங்க செஞ்சலண்டா பொருத்தமாக இருக்கும். அதுக்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எடுக்கிற நேரம் தான் அது ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு என்ன, அதுவும் ஒரு சைக்காலஜி ரீதியாக ஒரு விஷயம் தானே. அது அந்த பேப்பரை ஃபேஸ் பண்றது, பேப்பரை பார்த்து போட்டு படிக்கிறத விட படிச்சு போட்டு பேப்பரை பார்த்து செய்யறது உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு அந்த சேவுல இருக்க விஷயம்ன்றதை நீங்க பிடிச்சு கொள்ளலாம். அவ படிச்ச விஷயத்த ஒரு தடவை மீட்டி போட்டு பேப்பரை செய்யும். நான் குரூப்ல போடுறேன் கிளாஸ் முடிஞ்சது பிறகு. சரி, இப்ப பாருங்க மூன்றாவது தலைப்பு இந்த 10.2ல இலங்கையில் இஸ்லாத்தின் அறிமுகமும் பரவலும் என்றுதான் மேலுக்கு தலைப்பு போட்டிருந்தாங்க. ஆனா உண்மையிலே இந்த தலைப்புல பேசப்பட்டதெல்லாம் அறிமுகம் தான். சரியான பரவல் என்ற தலைப்பு இப்ப கீழே தான் வருது. சரியா? இப்ப அறிமுகம் பரவலும் என்றது இந்த தலைப்பு போட்டி. ஆனா இந்த இடத்துல உண்மையிலே பேசப்பட்டதெல்லாம் அறிமுகம். இலங்கையில எப்படி இஸ்லாம் அறிமுகமான அப்ப 3 கால பிரிவு அதிர விளக்கம் எல்லாம் தந்திருக்கு. இப்ப கீழே வார விஷயம் என்னன்னு சொன்னா மூன்றாவது தலைப்பு இலங்கையில் முஸ்லிம்களின் பரவல். இப்போ இலங்கையில் இஸ்லாம் அறிமுகமானதை பத்தி நாங்க படிச்சுட்டோம். எப்படியோ இலங்கையில் இஸ்லாம் அறிமுகமாயிடுச்சு, முஸ்லிம்கள் வாழ்ந்துக்கிறான். இப்ப இந்த தலைப்புல நாங்க படிக்க போறோம் முஸ்லிம்கள் பரவலாக, அதாவது ஒரு கணிசமான முஸ்லிம்கள் இலங்கையில வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப அதுக்குரிய சான்றுகள் தானே இதுல படிக்க போறோம். எந்தெந்த காலப்பகுதிகளில் எப்படியெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்ந்தாங்க, எந்த ஏரியாக்கள்ல வாழ்ந்திருக்கிறாங்க, அப்ப இதுக்குரிய சான்றுகள் என்ன இருக்கு என்று வரலாற்று ரீதியாக நாங்க ஒவ்வொரு சான்றோட படிக்க போறோம். இதுல முதலாவது நாங்க படிக்க போறோம் கிறிஸ்துக்கு பின் 9-10 நூற்றாண்டுகள்லயே இலங்கையில கரையோர பகுதிகளில் முஸ்லிம்கள் வாழ்ந்துக்கிறாங்க. அப்ப இதை ஒவ்வொரு கலர்ல ஹைலைட் பண்ணிக்கிறேன், சின்ன புள்ளையில் காட்டுற மாதிரி. ஏனென்று சொன்னா நீங்க பாடத்தை லேசா விளங்கி கொள்ளுங்க. இதுல முதலாவது போட்டிக்கு பாருங்க, கிறிஸ்துக்கு பின் 9-10 நூற்றாண்டுகள்லேயே இலங்கையில முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்ததுக்கு சான்று இருக்கு. அப்ப 7-8 நூற்றாண்டுகள்ல ஒருவேளை என்ன இலங்கை வாழ்ந்திருப்பாங்க. இலங்கையில கொஞ்சம் கொஞ்சமாக தான் இஸ்லாம் அறிமுகமாய் பரவலாக வாழ்ந்திருப்பாங்க. சரி, இப்ப இதெல்லாம் 7-8 நூற்றாண்டுல நடந்த விஷயங்கள் தான். இப்ப நாங்க மேல படிச்சோமே, இந்த மானவம்மன் இப்படி அரேபியாவிலிருந்து அரேபியாவுக்கு இந்த பெண்களை விதவைகளை அனுப்பின விஷயம் எல்லாம் நடந்து இப்ப பாருங்க 719 நடந்த விஷயம் தான் இது. அப்ப கிறிஸ்துவின் 7-8 நூற்றாண்டு நடந்ததுதான். முஸ்லிம்கள் சமூகமாக வாழ்ந்திருக்கிறாங்க, இல்லண்டு இல்லை. இப்ப இங்க நாங்க படிக்க போறோம் 9-10 நூற்றாண்டு பரவலாக, அதை விடவும் இன்னும் அதிகமாக முஸ்லிம்கள் பரவலாக பல பிரதேசங்கள்லையும் வாழ்ந்ததுக்கான சான்றுதான் இங்க நாங்க படிக்க போறோம். அப்ப இதுல முதலாவது நாங்க பார்க்க போறோம் 9-10 நூற்றாண்டுல முஸ்லிம்கள் வாழ்ந்ததுக்கு சான்று. அப்ப அது அப்படியே இருக்கு. அடுத்து 2வது இங்க போட்டியம் பாருங்க, மேல போட்டியம் 2வது 10வது 12வது நூற்றாண்டிலே முஸ்லிம்கள் இலங்கையில வாழ்ந்திருக்கிறான், பரவலாக வாழ்ந்திருக்கிறான். இது 2வது. அதுக்குள்ள 2வதுல இந்த 3வது 4வது பாயிண்ட்குள்ள இருக்கிற விஷயம் எல்லாம் வருது. அடுத்து 1232 13ஆம் நூற்றாண்டு 3வது. ஒவ்வொன்றா டிவைட் பண்ணி நூற்றாண்டு வயசா டிவைட் பண்ணிக்கிறேன்னா 3வது 13ஆம் நூற்றாண்டிலேயும் இலங்கையில முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்ததுக்கு சான்று இருக்கு. அப்ப அதுக்குள்ள இந்த 5வது 6வது பாயிண்ட் எல்லாம் அந்த 13ஆம் நூற்றாண்டுக்கு வருது. 13ஆம் நூற்றாண்டுக்குரியதான் 7வது பாயிண்ட் எல்லாம். அடுத்து 8வது பாயிண்ட் பாருங்க, 14ஆம் நூற்றாண்டு அங்கால திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. 14ஆம் நூற்றாண்டு அளவுலையும் காலப்பகுதியிலையும் முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்திருக்கிறான் இலங்கையில். அடுத்து பாருங்க 5வது பாயிண்ட் வந்து 9வது பாயிண்ட் நூற்றாண்டு வயசா பார்க்கும்போது 5வது 16ஆம் நூற்றாண்டுலையும் முஸ்லிம்கள் பரவலாக இலங்கையில வாழ்ந்திருக்கிறான். சரியா? அப்ப இதத்தின 16ஆம் நூற்றாண்டு என்ன, அப்ப அண்மை காலம் நெருங்கி இருக்கு. அங்கால 17ஆம் நூற்றாண்டுலையும் 16ஓட 17ஆம் நூற்றாண்டு அளவுலையும் வாழ்ந்திருக்கிறாங்க. இது 6வது. அப்ப இது 10வது பாயிண்ட்ல அது சம்பந்தமான விளக்கங்கள் வருது. அடுத்து 11வது பாயிண்ட் 18-19 நூற்றாண்டிலையும் இலங்கையில முஸ்லிம்கள் வாழ்ந்திருக்கிறாங்க.
பரவலாக. அப்போ பாருங்க, நபி அவங்களோட காலம் இஸ்லாம் அறிமுகமானதிலிருந்து அப்படியே முஸ்லிம்கள் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. பரவலாக ஒரு சமூகமாக பல ஊர்கள்லையும் முஸ்லிம்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. சரியா? அப்படியே பின்னால வருது. அப்படியே வந்து 17, 18 இனி 19ஆம் நூற்றாண்டுன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க 20, 21ஆம் நூற்றாண்டுல இருக்கிறோம். எனவே இன்று வரைக்கும் முஸ்லிம்களாகிய நாங்க இலங்கையில இஸ்லாம் அறிமுகமான காலத்திலிருந்தே பரவலாக வாழ்ந்து கொண்டு நிற்கிறோம். அதுக்கு முந்தி அரேபியர்கள் இலங்கையோட தொடர்பு இருந்திருக்கிறாங்க. இஸ்லாம் என்ற மார்க்கம் இல்லை, அது தெரியாது. இஸ்லாம் அறிமுகமானதோட முழு உலகத்திலேயும் இஸ்லாம் பரவிக்கு, இலங்கையிலையும் இஸ்லாம் பரவிக்கு, இலங்கையில முஸ்லிம்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த பரம்பரையிலிருந்து உருவான முஸ்லிம்கள் தான் நாங்க. அப்ப இதை ஒவ்வொரு நூற்றாண்டு வயசா டிவைட் பண்ணிட்டோம். இப்ப ஒவ்வொரு பாயிண்டா பார்த்து வருவோம். நீங்களும் இதே மாதிரி ஹைலைட் பண்ணி ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொன்றா டிவைட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு ஞாபகம் வச்சு கொள்றது ஈஸியா இருக்கு. அதுக்காக தான் இவ்வளவு டீப்பா நான் ஒவ்வொன்றா சொல்லித்தார். 14 வருமாண்டு போட்டிக்கிறீர்கள் விலங்கல்ல சட்ல 14 கேட்கிறீர்கள். மொத்தம் எத்தனை பாயிண்ட் என்று பார்த்தா கிட்டத்தட்ட 11 பாயிண்ட்ஸ் வருது. இதுல இலங்கையில முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்ததுக்கு 11 சான்றுகள் இந்த இடத்துல படிக்க போறோம் நாங்க. சரி, அதுல பாருங்க, முதலாவது கிறிஸ்துக்கு பின் 9ஆம் 10ஆம் நூற்றாண்டை பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இலங்கையில கரையோர பகுதியில முஸ்லிம்கள் குடியிருப்பு காணப்பட்டிக்கு. காணப்பட்டிக்கு என்று சொன்னா ஓகே, சும்மா சான்று என்ன என்று கேட்பாங்க. ரைட், இப்ப சான்று வருது பாருங்க. அனுராதபுர ராஜதானியின் முக்கிய துறைமுகமான மாந்தையிலும் அதை அண்டிய பிரதேசங்களான திருக்கேதீஸ்வரம், எல்லிப்பிட்டிய, புளியந்தீவு ஆகிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட அரபு சிலாசனங்கள் இதனை உறுதிப்படுத்துகின்றன. அதாவது அந்த காலத்துல முஸ்லிம்கள் வாழ்ந்தமைக்கான சான்றாக அந்த இடங்கள்ல அரபு சிலாசனங்கள் கண்டெடுக்கப்பட்டுச்சு, அரபு கல்வெட்டுகள். அதே மாதிரி இந்த மக்பராக்கு மேல அடையாளப்படுத்துறதுக்காக வைக்கிறது அந்த சிலாசனம் என்று சொல்றது. கபர்கள் ஒருத்தர் அடக்கி அவர் ஒரு இந்த நபர் தான் இதான் என்று சொல்லி ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக அந்த காலத்து அரபு சிலாசனங்கள் வைக்கப்பட்டுச்சு. அதுதான் சிலாசனம் என்று சொல்றது. அது அரபிகளால் அரபு எழுத்தால இருந்துச்சு. அப்ப அதுல முஸ்லிம்களுடைய அந்த பெயர்கள் அரபு எழுத்துகள் காணப்பட்டுச்சு. அப்ப அதை வச்சு சொல்லலாம் முஸ்லிம்கள் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு சொல்லி. எனவே இலங்கையில கரையோர பிரதேசத்துல அந்த காலத்திலேயே முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப எங்கேயாச்சும் ஒன்று கண்டெடுக்கப்பட்ட பிரச்சனைல பல அரபு சிலாசனங்கள் இப்படி கண்டெடுக்கப்பட்டுச்சு. இந்த அனுராதபுர ராஜதானி அந்த துறைமுக பகுதி மாந்தை அதை அண்டிய பிரதேசங்கள் இப்படியான சிலாசனங்கள் கண்டெடுக்கப்பட்டுச்சு. இந்த விஷயத்த கலாநிதி சுக்ரி தனது இலங்கை முஸ்லிம்கள் என்ற நூல்ல சுட்டி காட்டுறார். கலாநிதி சுக்ரி. எனவே இலங்கையில முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்திருக்கிறாங்க என்று சொல்லுவோம். அடுத்து பாருங்க, அதே காலப்பகுதி 9ஆம் 10ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில 2வது பாயிண்ட், இலங்கையில கரையோரத்துல மட்டுமில்ல இக்குடியிருப்புகள் படிப்படியாக உள்ளக நகரங்களை நோக்கி நகர்ந்த அமைப்பினை காணலாம். எனவே 2வது பாயிண்ட்ஸ் நாங்க சொல்லுவோம், இலங்கையில உள்ளக நகரங்கள்லையும் முஸ்லிம்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. பரவலாக இலங்கையிட உள்ளக நகரங்கள்லையும் முஸ்லிம்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப அதை எதை வச்சு சொல்றோம்டா அதுக்குரிய ஆதாரத்தை பாருங்க. இஸ்லாமிய உலகை பொறுத்தவரையில் இது அப்பாசியருடைய பொற்காலம். இந்த 9-10ஆம் நூற்றாண்டு கிறிஸ்துக்கு பின் 9-10ஆம் நூற்றாண்டுன்றது அப்பாசியர்களுடைய ஆட்சி காலம். சரியா? அதாவது இந்த சரி, இதை பாருங்க. அப்ப இந்த காலத்துல இலங்கையில் வாழ்ந்த முஸ்லிம்கள் அப்பாசிய ஹலீஃபாக்களுடன் தொடர்புள்ளவர்களாக விளங்கினர். இலங்கை முஸ்லிம்களின் சமய அறிவை மேம்படுத்த அப்பாசிய ஹலீஃபா ஹாலித் இப்னு அபு பக்காயா என்ற மார்க்க அறிஞரை அனுப்பி வைத்தார். அதாவது அப்பாசிய ஹலீஃபாவாக அந்த காலத்தில் இருந்த ஹலீஃபா அந்த டைம்ல
ஹாலித் இப்னு அபு பக்காயா எனக்கூடிய ஒரு அறிஞர் என்ன செய்யறார் என்று சொன்னா இலங்கைக்கு அனுப்புறார். எதுக்கென்றா இலங்கையில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு மார்க்க அறிவை கற்றுக் கொடுக்கறதுக்காக வேண்டி. அப்ப அது பொதுவாக இஸ்லாமிய ஆட்சிகள்ல நடந்த விஷயம் தான் உங்களுக்கு தெரியும். இஸ்லாத்தை படிச்சு கொடுக்கறதுக்காக வேண்டி அந்த காலங்கள்ல என்ன செஞ்சாங்கன்னா பல ஏரியாக்களுக்கும் அறிஞர்கள் ஆலிம்களை அனுப்பி கொண்டு இருந்தாங்க, இமாம்கள். அப்படி ஒருத்தர் தான் ஹாலித் இப்னு அபு பக்காயா. அவர் இலங்கைக்கு வந்திருக்கிறார். இது இலங்கையில் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தவும் போதிக்கவும் எடுக்கப்பட்ட நிறுவன ரீதியான முதல் முயற்சி, ஒரு உத்தியோகபூர்வமான முயற்சி. ஏன்? அரசாங்க அடிப்படையில் அரசியல் மட்டத்தில் இது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஒரு அரசாங்கம் இன்னொரு நாட்டுக்கு என்ன செய்யறார்? ஒரு தூதுவர் அனுப்பி இஸ்லாத்தை படிச்சு கொடுக்கறது அனுப்புறார். ஒரு ஒபிஷியலா உத்தியோகபூர்வ ஒரு முயற்சியா இருந்துச்சு. அதான் நிறுவன ரீதியான முயற்சி என்று அதான் சொல்றேன். இலங்கை வந்த அவர் இங்கு தங்கி இஸ்லாமிய வாழ்க்கை முறையையும் போதித்து வந்தார். யாரு? ஹாலித் இப்னு அபூ பக்கர். ஹாலித் இப்னு அபூ பக்காயா இங்கேயே வாழ்ந்து, இலங்கையிலேயே வாழ்ந்து கிறிஸ்துக்கு பின் 929, அதாவது கிறிஸ்துவின் 929 ஹிஜ்ரி கணக்குப்படி ஹிஜ்ரி 317 ஆண்டு. இந்த காலத்துல இவர் என்ன செய்யறாருன்னா மௌத்தாகிறார். அப்ப கிறிஸ்துக்கு பின் 929, அதாவது ஹிஜ்ரி 317 காலஞ்சென்ற இவரது கல்லறை நடுகள் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் அரபு பேராசிரியர் சாமுவேல் லீ அவர்களால் ஆய்வு செய்யப்பட்டது. பின்னர் 1827 ஆண்டு பிரிட்டன் ரோயல் ஆராய்ச்சி கழகத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரையில் இது பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. அவை சம்பந்தமாக எல்லாம் ஆய்வு செய்துதான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இவர் இந்த கால பகுதியில இலங்கைக்கு போய் என்ன செய்திருக்கிறார்? மார்க்க உபதேசங்களை, மார்க்க ஞானத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இவர் உத்தியோகபூர்வமாக அப்பாசிய ஹலீஃபா ஒருத்தரால் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்ற விஷயம் அறியப்படுது. எனவே இதை வச்சு நாங்க சொல்லலாம், இலங்கையில பல ஏரியாக்கள்ல கரையோரங்கள்ல மட்டுமில்லாம இலங்கையில உள்ளக நகரங்கள்ல கூட இஸ்லாம் அறிமுகமாக இருந்துச்சு. ஏன்? இவர் அதுக்குரிய முயற்சிகள் செஞ்சுக்கிறார். எனவே அறிமுகமாக இருந்துச்சு. இது 2வது பாயிண்ட். சரி, அடுத்தது பாருங்க, கிறிஸ்துக்கு பின் 10ஆம் 12ஆம் நூற்றாண்டு கால போய் நடந்த விஷயங்களை பார்ப்போம். கிறிஸ்துவின் 10ஆம் 12ஆம் நூற்றாண்டு கால போயில பாயிண்ட் வைஸா 3வது பாயிண்ட். அப்ப உள்ளக நகரங்கள்ல இங்க சொல்லிருக்கு. சரி, இதை நீங்க எப்படியே விளங்கிக் கொள்ள பாருங்க. இலங்கையில் உள்ள இந்த 10ஆம் 12ஆம் நூற்றாண்டுகளில் இலங்கையில் உள்ள உள்ளக நகரங்களில் பல முஸ்லிம் குடியிருப்புகள் காணப்பட்டுச்சு. முஸ்லிம்கள்ல வாழ்விடங்கள் காணப்பட்டு குடியிருப்புகள். இலங்கையின் உள்ளக நகரங்களான கம்போல, கலகெதர பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட உமையா அப்பாசிய கால நாணயங்கள் இதனை உணர்த்துகின்றன. 3வது பாயிண்டும் அதே விஷயம்தான். உள்ளக நகரங்கள்ல முஸ்லிம்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இதுக்கு சான்றாக கம்போல, கலகெதர பகுதிகளில் உமையா அப்பாசியர்களுடைய அந்த கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் உதாரணமாக சொல்லலாம். அப்ப அது யாரு பயன்படுத்துறா? முஸ்லிம்கள் பயன்படுத்திய நாணயம். அது இங்க கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றா இங்க முஸ்லிம்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. எனவே அது ஒரு சான்று. எனவே இலங்கையில முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்திருக்கிறாங்க உள்ளக நகரங்களான கம்போல, கலகெதர பகுதியல்ல என்று சொல்லலாம். இது 3வது சான்று. அடுத்து 4வது சான்று, அவ்வாறே இலங்கையின் அரசியல் வரலாற்றில் பொற்காலம் என போற்றப்படுகின்ற பொலன்னறுவை கால பகுதியில், அப்ப நீங்க ஹிஸ்டரியில சின்ன வகுப்புலையும் படிச்சிருப்பேன். பொலன்னறுவை காலப்பகுதி என்றது இலங்கை அரசியல் வரலாற்றுடைய பொற்காலம் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு காலப்பகுதி. அப்ப இந்த பொலன்னறுவை காலப்பகுதியில் முஸ்லிம்களின் பரவல் கணிசமாக இருந்திருக்க வேண்டும் என்பதற்கான சான்றுகளை நாம் காண முடிகின்றது. அதாவது பொலன்னறுவை காலப்பகுதியில முஸ்லிம்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த காலப்பகுதியில பொலன்னறுவை காலப்பகுதிகளில் முஸ்லிம்கள் பரவலாக இலங்கையில வாழ்ந்திருக்கிறாங்கன்றதுக்கு சான்றுகள் இருக்கா. அப்ப அந்த சான்றுகளை இப்ப கீழே சொல்றாங்க பாருங்க, என்ன சான்றுன்னு சொல்லி. பொலன்னறுவை கால மன்னர்களுள் சிறப்பிடம் பெறும்
மகா பராக்கிராம பாகுவின் காலப்பகுதியில், அப்ப அவர காலப்பகுதி இங்க போட்டிக்கு அதெல்லாம் உங்களுக்கு பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை, விஷயத்தை விளங்கிக்கொள்ளும். மகா பராக்கிராம பாகுட காலப்பகுதியில தேசிய வர்த்தகத்தில் முக்கியத்துவம் மிக்கவர்களா முஸ்லிம்கள் இருந்துள்ளனர். பொதுவாக அந்த காலத்துல எங்களுக்கு தெரியும், மேலே நாங்க படிச்சோம், அரேபியர்கள் தான் வணிகத்துல முன்னோடியா இருந்தாங்க, வர்த்தகத்துல. அப்ப அவங்கள்ட்ட இருந்து தான் அந்த இஸ்லாம் அப்படி வந்து அவங்களுக்குள்ள பரவினதுதான் இஸ்லாம். அப்ப அவங்கள மூலமாக இலங்கைக்கு இஸ்லாம் வந்து இலங்கையில இஸ்லாம் பரவிச்சு. அப்ப அந்த நொலேஜ் முஸ்லிம்களுக்குள்ளே இருந்துச்சு. வர்த்தகத்துல மிகவும் திறமைசாலிகளாக முஸ்லிம்கள் தான் அந்த காலத்தில் இருந்தாங்க. ரைட். இன்றைக்கும் இந்த வர்த்தக ரீதியாக பார்க்கும்போது முஸ்லிம்கள் ஒரு முன்னோடிகளாக இருக்கிறாங்க. ஏனென்று சொன்ன அந்த காலத்திலிருந்து வந்த இதுதான் அது. சரியா? அப்ப இன்று பாருங்க, தேசிய வர்த்தகத்துல முக்கியத்துவம் மிக்கவர்களாக அந்த இன்றும் இருக்கிறாங்க. அந்த காலத்திலேயும் முஸ்லிம்கள் முன்னோடிகளாக இருந்திருக்கிறாங்க. இதுவே ஏற்றுமதி வர்த்தகத்தை மேம்படுத்த மன்னன் உருவாக்கியிருந்து அந்தரங்கதுர என்ற மேல் சபை, அது அந்த காலத்துல வைக்கப்படுற ஒரு பேர், அந்தரங்கதுர என்று ஒரு மேல் சபைக்கு வைக்கப்பட்ட பேர். அப்ப அந்த இதுல அந்த மேல் சபையில 4 முஸ்லிம்களிடம் பெற்றிருந்தாங்க. 4 முஸ்லிம்களுக்கு அந்த இடத்துல அந்த பதவிகளுக்கு அந்த பொறுப்புல அமர்த்தப்பட்டிருந்தாங்க. ஏன் அமர்த்தப்பட்டிருந்தாங்கடா, தேசிய வர்த்தகத்துல முஸ்லிம்கள் முக்கியத்துவம் மிக்கவர்களாக இருந்தாங்க. எனவே மகா பராக்கிராம மன்னன் புலனறுவை ஆட்சி கால போயில 4 முஸ்லிம்களை பொறுப்பாக வச்சு அந்தரங்கதுர என்ற மேல் சபை அமைக்கிறார். எனவே இந்த விஷயத்த அரபு புவியியலாளரான அல் இத்ரீஸ் தரும் இத்தகவலை இலங்கையின் தொல்பொருளியல் பேராசிரியராக இருந்த எஸ் பரண விதாரண ஹிஸ்டரி ஆஃப் செலோன் எனும் நூலில் சிவிலைசேஷன் ஆஃப் புலனறுவு பீரியட் எனும் பகுதியில் குறிப்பிடும் இக்கருத்தை கலாநிதி வசந்த ராமோகன தனது முஸ்லிம்ஸ் இன் ஸ்ரீலங்கா எனும் நூலில் பக்கம் 8 குறிப்பிட்டுள்ளார். இவ்வளவும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், அந்த அளவுக்கு தேவையில்லை, சும்மா விளங்கி வச்சுக்கொள்ளும். சரியா? விஷயத்தை நல்லா விளங்கி வச்சுக்கொண்டா சரி. இத்தகவல் புலனறுவை ராஜதானியில் செல்வாக்குள்ளவர்களாக முஸ்லிம்கள் இருந்துள்ளனர் என்பதற்கு சான்றாக அமைகின்றது. சரி, இப்ப இது ஒரு சொல்லுங்க. இதுக்கு இந்த கீ பாயிண்ட்ஸ் முஸ்லிம்கள் வந்து தேசிய வர்த்தகர்களா இருந்தாங்கன்னு ஷோர்ட்டை போட்டுட்டு அதுக்குள்ள சின்ன விளக்கத்தை கொடுத்தா சரிதானே சார்? அதான் நான் கீ பாயிண்ட் தான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டினேன் பாருங்க. தேசிய வர்த்தகத்தில் முஸ்லிம்கள் முக்கியத்துவம் மிக்கவர்களாக இருந்தார்கள். அதை பாயிண்டா போடுவேல். விளக்கம் என்ன? மகாபராக்கிராம மன்னன் அந்த கால போயில இப்படி சபை ஒன்று இருந்துச்சு, இப்படி 4 முஸ்லீம் இருந்துச்சு. இப்ப விஷயம் என்ன, எங்களுக்கு பாயிண்ட் தான் மேலுக்கு 4வது பாயிண்ட் என்ன, முஸ்லிம்கள் புலனறுவை கால போயில கணிசமாக பரவலாக வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப கணிசமாக பரவலாக முஸ்லிம்கள் வாழ்ந்திருக்கிறாங்க என்றதுக்கு ஒரு சான்று தான் இது. முஸ்லிம்கள் வாழ்ந்ததாலதான் மகாபாரக்கிரமாக 4 பேர் இதுக்கு பொறுப்பாக போட்ட இல்லையாமா? முஸ்லிம்கள் வாழ்ந்திருக்கிறாங்க தானே. அதான் எங்களுக்கு இப்ப முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்திருக்கிறாங்க, அதுக்கு இது சான்று. இப்ப இன்னொரு விஷயத்தையும் இங்கே உங்களுக்கு சேர்த்து சொல்லித்தாரன், கவனிச்சு கொள்ளுங்க. இது முஸ்லிம்கள் இலங்கையோட பொருளாதாரத்துக்கு செஞ்ச பங்களிப்பா இல்லையா? எனவே பின்னால் ஒரு தலைப்பொண்டு வரும், அது இப்ப நாங்க படிக்க மாட்டோம், ஆனா உங்களுக்கு இப்பவே நான் உங்களுக்கு சொல்லித்தாரன். இத வர்த்தக பங்களிப்பு, பொருளியல் பங்களிப்பு அல்லது வர்த்தக பங்களிப்பு, பொருளாதார பங்களிப்பு எப்படி சொன்னாலும் உண்டு. அதுக்குள்ள கொண்டே போடையிலுமா இல்லையா? இலங்கை முஸ்லிம்கள் இலங்கையினுடைய வர்த்தகத்துக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு நல்கியுள்ளனர். அப்ப இலங்கை முஸ்லிம்கள்ல தேசிய பங்களிப்பு என்ற ஒரு தலைப்பு ஒன்று பின்னால வரும். அதுல மருத்துவத்துக்கு இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் ஆற்றிய பங்களிப்பு, பொருளாதாரத்துக்கு ஆற்றிய பங்களிப்பு, பாதுகாப்பு, அதாவது பாதுகாப்பு படையில நாட்டு தேசத்தை பாதுகாக்கிறதுக்கு ஆற்றிய பங்களிப்பு, கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கு ஆற்றிய பங்களிப்பு, இப்படி ஒவ்வொரு பங்களிப்புகள் இருக்கு. இதுல இந்த பாயிண்ட நீங்க என்ன செய்யலாம், அங்கேயும் யூஸ் பண்ணலாம். பொருளாதார பங்களிப்பு செஞ்சிக்கிறாங்க என்று போட்டு இப்படி மகாபராக்கிராம மன்னன் காலப்பயில் இந்த இதுல அந்தரங்கதுர மேல் சபையில 4 முஸ்லிம்கள் பணிபுரிஞ்சுக்கிறாங்க. அப்ப பாருங்க, ஒரு கல்ல 2 மாங்காய் என்ற மாதிரி விஷயத்த ஈஸியா பிடிச்சு கொண்டே இல்லை. சரி, சொல்லுங்க.
இந்த காலித் இப்னு பக்காயா வந்து இலங்கைக்கு இஸ்லாத்தை பரப்புறது அது வந்து இஸ்லாமிய அறிமுகத்துக்கு போடையிலுமா அந்த பாயிண்ட்? விளங்கல. ஹாலிதுன் அபு பக்காயா காலித் இப்னு பக்காயா வந்து இலங்கைக்கு இஸ்லாத்தை அறிமுகம் செய்யறார் தானே, கற்றுக் கொடுக்குற. ஓ அத வந்து இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் அதுக்கு போடையிலுமா பாயிண்டா? இல்லை, ஏனண்டா அது வந்து பிற்காலத்தில் நடக்கிறது தானே, கிறிஸ்து 9-10 காலப்பகுதி தானே. சரி சரி. ஓ என் அப்பாசியருடைய காலம்ன்றது பின்னால் இருக்கிறது. நம்ம பார்த்ததுல வரலாற்று ஆசிரியர்கள் 3 காலப்பகுதி தான் சொல்றாங்க. ஒன்று நபியாவோட காலம், அடுத்தது உமர் அலிர உமர். காலம், அடுத்தது உமையாக்கல்ல காலம். இது உமையாக்கல்ல காலத்தெல்லாம் புறவு வார காலம், இது அப்பாசியர்களுடைய காலம் என்று. அப்ப அதை நாங்க கொண்டு போய் போட இயலாது. இது என்ன எப்படி சரி. இருந்தீங்கன்னா, முஸ்லீம்கள் ஆல்ரெடி இருந்திருக்கிறாங்க இலங்கையில. இருக்கிற முஸ்லீம்களுக்கு இன்னும் மார்க்க ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறது தான் ஹாலித் இப்னு அபூ பக்காயா வந்தார். சரியா? சரி சரி, ஜஸாக்கமுல்லாஹ். அந்த அடிப்படையில இந்த பாயிண்ட்ஸ் இங்க நீங்க கொடுக்கல. ரைட். அதே மாதிரி சரி, அப்ப 3வது பாயிண்ட் உங்களுக்கு சரி, 4வது பாயிண்ட் உங்களுக்கு கிளியரா விளங்கிட்டா? அப்ப சரி, 4வது இந்த சொல்லுங்க சொல்லுங்க. வர்த்தகத்துக்கு வந்து உமையா அப்பாசிய நாணயங்களையும் போடலாம் தானே சார்? வர்த்தகம் கேட்டா பிறகு வாரது வர்த்தக பங்களிப்பு கேட்டா போடலாம். ஆனா உண்மையிலே அந்த பங்களிப்பு என்றது என்ன? இலங்கையினுடைய அந்த வர்த்தகத்துடைய வளர்ச்சிக்கு முஸ்லிம்கள் செய்த பங்களிப்பு என்றுதான் அங்க விஷயம். ஏனண்டா இப்ப நாணயங்களை பயன்படுத்துறது பொதுவாக எல்லாரும் செய்யறது ஒன்றுதானே. இன்றைக்கு நாங்கள் நாணயங்களை பயன்படுத்துறோம் தங்களோட சொந்த தேவை நிவர்த்தி செய்யறதுக்காக. அப்ப அது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது. சரியா? இல்ல சார், அரபிய நாணயங்கள் தானே அது. அப்ப வர்த்தகம் மேற்கொண்டாங்கன்னு சொல்லலாம் தானே? வர்த்தகம் மேற்கொண்டாங்க, அதான் சொல்றேன். இப்ப வர்த்தகத்துல முஸ்லிம்கள பங்களிப்பு பல பெரியதாக இருந்துச்சு. அப்ப அதை போட்டு நீங்க இதை ஒரு விளக்கமாக சைட்ல பல விளக்கங்களை கொடுக்குற நேரம் இதை கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. சரியா? இது ஒரு மெயின் பாயிண்டா கொடுக்க தேவை. சரியானே? சரி சார். ஒரு சப்போர்ட்டிவா கொடுக்கலாம், அப்படி கொடுங்க. ஒரு மெயின் விஷயமா இதை மட்டும் வச்சு ஒரு இதை கொடுக்கறது அவ்வளவு இதா இருக்காது, பொருத்தமா இருக்காது. ஆனா பிளண்டும் இல்லை. ஆனா உங்களோட அந்த நம்ம எழுதுற விஷயம் ஆன்சர் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது ஒரு சைட் சப்போர்ட்டுக்கு நாங்க போட்டுக்கொள்ளும். நான் சொல்லுவேன், திரும்ப சொல்லி வருவேன், எந்தெந்த பங்களிப்புகளை சொல்லலாம். இன்னொரு தடவை பங்களிப்பு என்ற ரீதியில நான் உங்களுக்கு ஷோர்ட்டா திரும்ப சொல்லி வருவேன். சரி, அப்ப 4வது பாயிண்ட் என்ன? இலங்கையில முஸ்லிம்கள் புலனறுவை காலப்பகுதியிலையும் பரவலாக வாழ்ந்திருக்கிறாங்கன்றது சான்றிருக்கி. அது என்ன சான்றுன்னு இங்க நாங்க படிச்சிருக்கிறோம். அப்ப அந்த சான்றை கொண்டு பொருளாதார ரீதியில் இலங்கையில முஸ்லிம்கள் பங்களிப்பு செஞ்சான்றதையும் போடலாம் என்ற விஷயம் பார்த்தோம். அடுத்து 5வது 6வது 7வது இன்னும் சிலது இருக்கணும். இவ்வளவு நாங்க முடிக்கணும். சரி, 5வது பார்த்து போட்டு இன்றைக்கு முடிப்போம். மிச்சது நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்த்து போட்டு நாங்கள் பேப்பரை பார்ப்போம். என்ற இந்த பகுதியை குயிக்கா பேப்பரை முடிக்கணும், இதை முடிக்கணும்ன்றதுக்காக குயிக்கா போறது நம்மட இது இல்லை. உங்களுக்கு தெரியும், படிக்கிறத தெளிவா படிக்கணும். அது போல மிச்ச விஷயம் முடிக்கணும் இல்லை, படிக்கணும். அதனால தெளிவா படிச்சு கொண்டு போகணும். சரி, பாருங்க. 5வது இலங்கையில அடுத்து இது நூற்றாண்டு வயசா பார்க்கும்போது 3வது நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலும் இலங்கையில முஸ்லிம்கள் வாழ்ந்திக்கிறாங்கன்ற விஷயத்த நான் பார்க்கிறேன். 1232 13ஆம் நூற்றாண்டு. அப்ப இந்த காலப்பகுதியில முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப அதுல ஒரு பாயிண்ட் நாங்க சொல்றோம் என்னன்னா, தம்பதனி அரசுக்கு வலுவூட்டும் வளமிக்க ஒரு சமூகமாக முஸ்லிம் சமூகம் இருந்துச்சு அந்த காலத்துல. அப்ப அது முஸ்லிம்கள் பரவலாக இலங்கையில வாழ்ந்திருக்கிறாங்கன்றது ஒரு சான்றாக இருக்கு. தம்பதனி அரசுக்கு வலுவூற்ற வளமிக்க சமூகம் என்ன என்றா, அவைய அந்த அளவுக்கு அந்த முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்க?
பாருங்க, பொலன்னறுவையின் வீழ்ச்சியை தொடர்ந்து கிறிஸ்துக்கு பின் 1232 தம்பதனிய இலங்கையின் தலைநகராகியது. தம்பதனிய தலைநகராக ஆக்கப்படுது பொலன்னறுவை வீழ்ச்சிக்கு பின்னால். இக்காலப்பகுதியில் தம்பதனி அரசுக்கு வலுவூட்டும் வளமிக்க சமூகமாக இருந்தது முஸ்லிம் சமூகம். 1270 கிறிஸ்துக்கு பின் 1270 தம்பதனி அரசின் மன்னனாக முடிசூடிய 4ஆம் விஜயபாகு அவரது இராணுவ தளபதியாக இருந்த மித்த என்பவனால் கொலை செய்யப்பட்ட போது, இப்ப புலனறுவு வீழ்ச்சியை தொடர்ந்து தம்பதனிய தலைநகராக்கப்பட்டு யாரு ஆட்சிக்கு முடிசூறார் என்று சொன்னா 4ஆம் விஜயபாகு மன்னன் முடிசூறார். இவன் என்ன நடக்கு என்று சொன்னா அவருடைய இராணுவ தளபதி தான் மித்த என்றவர் என்ன செஞ்சிட்டான்னு சொன்னா மன்னனை போட்டு தள்ளிட்டான், 4ஆம் விஜயபாகு மன்னன். இந்த இடத்துல இப்போ ஒரு ஹீரோ வாரார். யாருண்டா, இந்த இராணுவ தளபதிக்கு துரோகம் செஞ்சு கொலை செஞ்ச மித்தவ இவருக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு தாகூர் எனக்கூடிய ஒரு முஸ்லிம் இராணுவ வீரர் என்ன செய்யறார் என்று சொன்னா மித்தவ கொலை செய்யறார். மித்த என்ற அந்த இராணுவ தளபதியை கொலை செய்கிறார். ஆனா இந்த தாகூர் என்றவரும் ஒரு இராணுவ வீரர் தான். இப்படி கொலை செய்து அரசாங்கத்தை மேலும் பாதுகாக்கிறார். இப்ப என்ன நடக்கு என்று பார்ப்போம். அரசை பாதுகாத்ததோடு 1272 யாப்பகுவை தலைநகராக கொண்டு புவனேகு பாகு ஆட்சி அமைப்பதற்கு காரணமாக இந்த தாகூர் எனக்கூடிய முஸ்லிம் இராணுவ வீரர் இருந்தார் என ஆய்வாளர் ஜே கருணாதிலக்க தனது பயம்பல் அங்காவே ராஜதானி எனும் நூலில் குறிப்பிடுகிறார். இது இலங்கையில் உள்ளக நகரங்கள்ல முஸ்லிம்கள் வலுவான சமூகமாக பரவி வாழ்ந்தனர் என்பதை காட்டுகின்றது. ஏன் தம்பதனிய அப்ப இது இலங்கையில் உள்ளக நகரங்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்கள், யாப்பகுவ இலங்கையில உள்ளக நகரங்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்கள். எனவே இந்த இடங்கள்ல முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்திருக்கிறாங்க. முஸ்லிம்கள் வாழ்ந்ததால தான் முஸ்லிம் இராணுவத்துல சேர்ற அளவுக்கு இராணுவ வீரர்களாக ஆகிற அளவுக்கு எல்லாம் இருந்திருக்கிறாங்க. எனவே முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு இங்க தேவை முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்தமைக்கான சான்றுதான். எனவே தம்பதனிய ஆட்சியில அரசுக்கு வலுவூற்ற அளவுக்கு முஸ்லிம்கள் இலங்கையில் பரவலாக வாழ்ந்துள்ளார்கள், அதுக்குரிய சான்று இருக்கு. எனவே இலங்கையில முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்திருக்கிறாங்க. இது ஓகே தானே? விளங்கிட்டா? இப்ப நீங்க யோசிங்க, இவர் மித்த 4ஆம் விஜயபாகுவை போட்டு தள்ளினால் மித்த கொஞ்சம் டேஞ்சர் என்று தாகூர் என்ன செஞ்சுக்கிறார், அவரை போட்டு தள்ளி அரசாங்கத்தை பாதுகாத்துக்கிறார். சரியா? தாகூர் ஒரு இராணுவ வீரராகவும் இருக்கிறார், இவர் ஒரு முஸ்லிம். எனவே தேசிய பங்களிப்புல இந்த விஷயத்தை எதுக்குள்ள கொண்டு போய் போட இயலும்? ஒரு முஸ்லிம், இவர் இராணுவ வீரராக இருந்திருக்கிறார். எனவே இலங்கையினுடைய பாதுகாப்பு படையில பாதுகாப்பு பங்களிப்பு முஸ்லிம்கள் செஞ்சிருக்கிறாங்க என்றதுக்கு இந்த தாகூருடைய சம்பவத்தை போட இயலுமா இல்லையா? சொல்லுங்க. போட இயலும். எனவே தேசிய பங்களிப்புல பாதுகாப்பு பங்களிப்புக்கு இந்த சம்பவத்தை போடலாம். அதே மாதிரி சொல்லுங்க, இந்த முஸ்லிம் இராணுவ வீரர் அரசாங்கத்தையே பாதுகாத்துகிறார். எனவே இந்த விஷயத்துக்குள்ள போட இயலும். தேசிய பங்களிப்புல அரசு பங்களிப்பு, அரசியல் பங்களிப்புல போட இயலும். அரசியல் ரீதியாக முஸ்லிம்கள் இலங்கையினுடைய அரசை பாதுகாக்கிறது செய்த பங்களிப்பு. எனவே அரசியல் பங்களிப்புல போட இயலும். எனவே இது பரவல்லையும் இதை எழுதலாம், அரசியல் பங்களிப்புலையும் இதை எழுதலாம், பாதுகாப்பு பங்களிப்புலையும் எழுதலாம். விளங்கிட்ட விஷயம்? ஓகே சார், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் இதுல கொஞ்சம் கேள்விகள் உங்கள்ட்ட கேட்பேன். நல்லா படிச்சு கொண்டு வாங்க. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் நடக்கும். அது சம்பந்தமா நாளைக்கு நான் மார்னிங் அப்டேட் தாரேன். இதுல நீங்க செய்ய வேண்டியது, இப்ப செய்ய வேண்டிய வேலை என்னன்னா,
இந்த 5 பாயிண்ட்ஸ் வரைக்கும் படிச்சுக்கிறோம். அறிமுகத்தில் ஃபுல்லாக படிச்சிட்டோம், பரவாயில்ல 5 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கிறோம். இவ்வளவு நல்லா ஒரு தடவை நீங்கள் நைட்டுக்கு இருந்து மீட்டல் செய்யும். நீங்கள் படிக்கிற நேரத்தை மீட்டல் செய்யும். மீட்டல் செய்துட்டு என்ன செய்யணும்டா பேப்பர் அழகான முறையில் செஞ்சு பார்க்கணும். ஓகேயா? ஓகே ஓகே சரி, படிச்ச எல்லாம் கிளியர் தானே? உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்காண்டே படிச்சதுல? இல்ல சார். இல்லை. சரி, இன்ஷால்லா அப்போ நாங்கள் நாளை கிளாஸில் மிச்ச விஷயத்தையும் பார்த்து பேப்பரையும் நாளைக்கு பார்த்து கம்ப்ளீட் பண்ணணும். எனவே அதுக்கு ஆயத்தமாக வாங்க. நீங்கள் குயிக்காக படித்து ஆன்சர் குயிக்காக சொன்னால் தான் பேப்பரை ஸ்பீடாக முடிக்கலாம். நாங்கள் அப்போ அடுத்தடுத்த டாபிக் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய டாபிக் முடியும். நீங்கள் ஸ்லோவாக இருந்தால் டாபிக் போகிற வேகம் ஸ்லோவாக கிளாஸஸ் அதிகரிக்கும். அப்போ இன்னொரு டாபிக் பார்க்குற டைம் எங்களுக்கு மிஞ்ச மாட்டோம். அதனால் உங்களான்னு இருக்கு. சரி, இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் மிச்ச விஷயங்களை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.